நீ ஒரு இலக்கை நிர்ணயிச்ச, அதை போய் என்ன பண்ணுகிற, யாருக்கிட்டே சொல்கிற, சொல்லி திரும்ப இலக்கை என்ன பண்ணுற, நீ கன்ஃபர்மேஷன் பண்ணுற. இலக்கு மேலே அதிகபட்சமாக தாகம் ஏற்படுது, வெறி ஏற்படுது, அதனால் அதை அடையிற. அப்போ இலக்கு மேலே அக்கறையாக இருக்கணுமேன்றதுக்காக சாமி கும்பிட்றியா, இல்லை சாமி கும்பிட்றதுனால இலக்கு அஞ்சியா? தெரியாது. எல்லாம் செஞ்சுக்கிறாங்க, நானும் செஞ்சேன். அங்கே தான் நான் உனக்கு சொல்லித்தரேன். கடவுள் இடத்துல உன் இலக்கை சொல்லு, அது உனக்கே சொல்லிக்கிறது. அது யாருக்கு சொல்லிக்கிறது? நீங்கள் இலக்கு மேலே அக்கறையை வச்சிருந்தாவே நீங்கள் வரம் பெற்றவர் தான். நீங்கள் உங்கள் இலக்கை மாற்றிக்காமல் இருக்கிறீங்களே, அதுவே என்ன தான் உங்களுக்கு ஒரு வரம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க, அப்பப்போ இலக்கை மாற்றினுக்கிறீங்க. இலக்கை அடையாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் பலதரப்பட்ட இலக்கை மாற்றினே இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன இல்லை, ஒரு நேர்கோட்டில் இல்லை. உங்கள் தேவை மேலே நீங்கள் அக்கறையா இல்லை, உங்களுக்கு என்ன தேவைன்னே உங்களுக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுகிறீங்க? தேவை தெரியாதவன் என்ன தேவை தெரியாதவன் யார்? ரெண்டு விதம் இருக்குது. கிடைக்கிறபடி வாழ்கிறது, இல்லை வாழ்கிறதுக்கு இது தேவைன்னு அதை அடைய முயற்சி செய்யுது. ரெண்டுமே என்ன தான், இலக்கு தான். வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேடுறபடியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. மனைவியாகட்டும், கணவனாகட்டும், வீடாகட்டும், பிள்ளைங்களாகட்டும், ஏன் எல்லாம் உயிரோட்டம் உள்ள ஜீவிதன்றதுனால எப்படி தான் இருக்கான்? எப்போதும் உங்கள் மேலே கவனமாக இருக்கணும். யார் மேலே? அப்போ உங்கள் இலக்கு உங்கள் மேலே கவனமாக இருக்குது. நான் பிறந்துட்டேன், நான் சாவ போகிறேன். சாவுறதுன்னா என்ன தெரியணும், கேட்கணும், சொல்லித்தரோம்ல. வந்து என்ன பண்ணா, சாவுறதுன்னா என்னங்க, பிறக்கிறது எது, சாவுறது எது, வாழ்கிறது எது, வாழ்கிறது எப்படி எப்படி இதெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் பாடத்திட்டமாகவே வச்சுருக்கிறேன். தப்பாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை வந்து திரும்ப திரும்ப கேட்கலாம். உங்கள் இலக்கை நிர்ணயிக்க முடியாது தவிக்கிற உங்களுக்காக தான் நான் என்ன பண்ணுகிறேங்க, சத்சங்கமே வச்சுக்கிறேன். எதுக்குன்னு வச்சுக்கிறீங்க? முதல்ல நீ ஒரு மனிதன், முதல்ல மனிதனாக யாரோட தேவையை யார்கிட்ட கேட்கணும்? உங்கள் தேவையை யார்கிட்ட கேட்கணும்? உங்கள்கிட்ட. கேட்ட பிறகு அந்த தேவையை அடையிறதுக்கு முயற்சி செய்யணுமா, மற்றதெல்லாம் பார்க்கணுமா? நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. வயலில் எவனை சொன்னால் மாற்றிக்கினீங்க. யார் தப்பு இது? அப்போ இலக்கு அடையிறதுக்கு யார் தடை? நான் தான். மற்றவங்களாம் நானா? புரியலன்னு என்ன பண்ணணும், நீ என்கிட்ட நிற்கணும். என்னால் ஒத்துக்கவே முடியலன்ட்டு என்கிட்ட என்ன பண்ண, நீங்கள் நிற்கணும். ஒத்துக்கவே முடியலன்னா கம்முனே பண்ணேருன்னு நான் என்ன பண்ணி தான் ஆகணும், நீங்கள் பண்ணினே தான் ஆகணும். வேறு வழி இல்லவே இல்லை. அதனால தான் கூலியை ஏற்றினே போயிட்டேன். நான் கூலி ஏற்றுறதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன் என்னை ஒத்துக்கலைன்னா நான் கூலி ஏற்றிடுவேன். ஏன் ஒத்துவங்களுக்கு மட்டும்தான் நான், ஒத்துக்காதவங்களுக்கு நான் தேவை இல்லை. இலக்கை நிர்ணயித்தவன் அல்லது இலக்கு உம்மிடத்திலிருந்து தான் தோன்றியது. இருப்பினும் அதற்கு நீயே தடையாக மாறிவிடுகிறாய். இலக்கு உங்களுக்கு ஏற்றிங்கன்னா பஸ்ஸில், என் பஸ்ஸில் நீங்கள் ஏற்றிங்கன்னா ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், எங்கே போய் சேர்ந்துருவீங்க? அந்த மாதிரி வரம் பெற்று வந்த வருவான் மனிதன் நான். எனக்கு கூட நீங்கள் பயணம் செஞ்சால் எங்கே போய் சேர்ந்துடலாம்? இலக்கை போய் அடைஞ்சிடலாம். உங்களுக்கு உதவுறதுக்கு தான் நான் காத்துனுக்கிறேன். நீங்கள் இலக்கை அடையிறதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யுங்க. உங்கள் இலக்கை நான் மாற்ற மாட்டேன். வணக்கம். ஏன்னா ரொம்ப நேசிக்கிற வெளியே காட்டிக்காத ஒரு மனுஷங்கிறாரு. அவர் வந்து இலக்குக்கு ஏது தடை, தலைப்பு கதை மாதிரிக்குது இல்லை? இலக்குக்கு எது தடை? நான் ஏதோ ஒரு கோலை வச்சுக்கிறேன், அதை வந்து என்னால் அடைய முடியல. எது தடையாக இருக்குது? இப்போ இலக்கு சொல்லணும், இலக்கு ஒன்று சொல்லணும். இலக்குக்கு எது தடைன்னு வர சொல்லணும், அப்படி தானே? நான் வந்து 2 கால் இல்லாதவன், நான் 2 கால் இல்லாதவன், நடக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய இலக்குன்னா நடக்கணும்னு நினைப்பேன். 2 கால் இல்லாத மனிதன் நடக்கணும்னு நினைப்பானா? நினைக்க மாட்டான். கரெக்ட் தானே? நினைக்க மாட்டான். 2 கால் இல்லாத மனிதனை பார்த்து கால் இருக்கிறவன் நினைப்பானா? நினைக்க மாட்டான். அப்படி நினைக்காமையா அந்த கட்டைக்கால் வந்தது? கட்டைக்கால் வந்து நடக்கிறாங்கல்ல, போலி கால் வச்சு 2 கால் இழந்த மனிதருக்கு கட்டைக்கால் செஞ்சு நடக்க வைக்கிறாங்கல்ல. யார் நினச்சி நடந்தது அது?
யாரோ ஒரு கருணையாளன் நினச்சிக்கிறான், நமக்கு தெரியல. நினச்சவன் கண்டுபிடிக்காம கூட போயிருக்கலாம், ஆனால் சொல்லிட்டு போயிருப்பான் என்ன பண்ணலான்னு வேறு எதனான்னு. மனிதனுக்கு கால் இல்லாத மனிதனுக்கு கட்டைக்கால் வைக்கணும்னு யார் நினச்சிருப்பா? யாரால் நினைக்க முடியும்? ஒரு கருணையாளனால தான். அவனாவா கூட இருக்கலாம், அவனாக கூட இருக்கலாம். கடவுள் படைத்த உலகம் இது, கடவுள் எனக்கு கால் இல்லாமல் பற்றிட்டாரு, என் தலையெழுத்துன்னா அதான், இதெல்லாம் விதி தான், நான் என்ன ஜென்மத்திலையோ பாவம் பண்ணேன், அதனால் எனக்கு என்ன இல்லை, கான் இல்லை, நான் எங்கே நடக்குது, நடக்காமே போயிடுவார். அப்படி தானே? ஏன் அவர் கடவுளை வர என்னவா சொல்கிறாரு? கடவுள் தான் என்ன பண்ணிட்டாரு, ஒரு காலை வெட்டி அமைச்ச மாதிரி சொன்னுக்கிறாரு. எங்கள் ஊரில் ஒரு மனிதன் இருந்தார், அவர் லோக்கல் காலேஜில் வேலை செஞ்சுருந்தார். இந்த ஷேரிங் மிஷினில் 2 கால் போயிடுச்சு. கீழே மெக்கானிக் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். பிளேட்லாம் வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் நின்று இருந்தார் பாருங்கள், 2 காலுமே போயிடுச்சு. உட்காந்துன்னு பிளேடில் வேலை செஞ்சுங்கிறாரு, மேலேருந்து அந்த ஷேரிங் மிஷின் அப்படியே விழுந்து 2 கால் போயிடுச்சு. அம்மா கால்லாம் வச்சு கட்டெல்லாம் வச்சு கொம்பெல்லாம் வச்சு ட்ரைனிங்லாம் கொடுத்து அம்மா நடக்கலாம் ஆரம்பித்தார். யாரோ ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஆரம்ப கட்டத்தில் எப்படி வந்திருப்பான்ட்டு. இன்றைக்கி என்னெல்லாம் ஆயிடுச்சு, ஓட்ட பந்தயத்துக்கு கலந்துக்கிற அளவுக்கெல்லாம் கூட என்ன பண்ணுறாங்க, இப்போ நாய் விலங்குகளுக்கெல்லாம் கூட பண்ணுறாங்க. 2 கால் முன்னாடி இல்லை நாய், அதுக்கு ஒரு இது பெல்ட்டு போட்டு கட்டி கால் மாதிரி ஒன்று வச்சு வீலை வச்சுட்டு பின்னாடி காலில் வச்சு தானே வீல் சுற்றுது போகுது. யானை கால் இல்லாத ஒரு யானைக்கு செட் பண்ணி பார்த்துருப்பீங்களான்னு தெரில எனக்கு, அப்படிலாம் வந்துச்சு. இப்போ நிறைய கைக்கு காலுக்கு போலியாக வச்சுன்னு வருதுலாம், கை மட்டுமே சும்மா வச்சுன்னு விரல்கள் அசைய முடியாது, ஆனால் சும்மா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் செட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இல்லைண்ணே, கண் இல்லாதவங்களுக்கு சும்மா ஒரு கோழி உண்டை மட்டும் கண் இல்லாமல் வச்சு கண்ணை கட்டி பார்த்தாலும் தெரிற மாதிரி, இல்லை ஒரு கருப்பு காண்டி போட்டு கண்ணை மறைச்சிக்கிற மாதிரி. அப்போ ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வேண்டி யாரோ ஒரு கருணையாளர், அவர் விஞ்ஞானியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு என்ன ஆகணும் முதல்ல, அப்போது தோணணும். என்ன தோணுனா, யாருக்குமே உதவி செய்யணும்னு தோணணும். உதவி செய்கிற மனதோட இலக்கு இருக்குது இல்லை, அது எப்போனாலும் சாதிச்சிடும். அது செய்யணும்னு அவசியம் இல்லை, அது என்ன பண்ணும். ஸோ ஒரு இலக்கை எப்படி நிர்ணயிக்க முடியும் உங்களால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதவி செய்கிற மனம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்னவே செய்ய முடியும். ஒரு உன்னதமான இலக்கை உங்களால் தோண வைக்கவே முடியும். அந்த மனம் இல்லாதவனுக்கு அது தோணாது. புரியுதா? ஒரு கருணையாளனுக்கு மட்டும்தான் என்ன தோணும், அந்த மனிதனும். அதனால தான் வீல் சேரு, அதனால தான் அதில் மோட்ரு, அதனால தான் பெடல் பண்ணுறதுக்கு கையில் இவ்வளோ கருவிகள் எதனால வந்ததே. யாரோ கருணையாக என்ன பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட்டு ஆல்மா அவங்ககிட்ட சொல்லுவான், எனக்கு இது மாதிரி கையில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி எதனா பண்ண முடியுமா அப்படின்னா, ஓ முடியுமே, செயின் இங்கே போட்டு இங்கே பண்ணுறது கையில் போட்டுமே சென்னா எல்லாம் இந்த வீலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பண்ணலாம், மோட்ரு ஒன்று செட் பண்ணிக்கலாம், வசதியை பொறுத்துது. அப்புறமா குஷன் போட்டு வேகத்தை படியிலலாம் ஏறுற மாதிரியான வண்டியெல்லாம் இருக்குது. படியில் ஏறி இறங்குற மாதிரி வண்டி, அவரவே நடக்கிறதுக்கான மிஷின் மாதிரி போட்டு இது வரைக்கும் பெல்ட்டு போட்டு கட்டி, அவர் பாதிக்கப்பட்ட இடத்த பொறுத்து என்ன செய்ய முடியும். முட்டி மட்டும் இருக்குதுன்னா அவரால் நடக்க முடியும், முட்டியும் இல்லைன்னா வீல் சேர் தான். இப்படியெல்லாம் யாரால் சாத்தியமாச்சு? அப்போ இலக்கை அடைய அவரால் முடியலனா கூட ஒரு இலக்கை நிர்ணயித்தார், அவர் அடையலை. ஆனால் அது என்ன ஆச்சு, நாளடைவில் ஒரு கட்டத்தில் இது. ஆனால் எந்த இலக்குமே உடனே நிறைவேறது இல்லை, சாத்தியமும் பட மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இலக்கை சொன்னாலுமே பண்ணாலுமே கூட ஒத்துக்கிறதுக்கான மனிதர்கள் எடுத்த உடனே வர்றது இல்லை. இம்மிடியட்டாக ஒத்துக்கிறது சாத்தியமே இல்லாமல் ஆயிடுச்சு. எவன் ஒருவன் நான் வாழ முடியும்னு நினைக்கிறானோ, எவன் ஒருவன் நான் அடைய முடியும்னு நினைக்கிறானோ, எவன் ஒருவன் நான் தான் இலக்குன்னு ஆகணும், அதை அடையிறதுக்கு யார் தான் இலக்கு, நான் தான் இலக்குன்னு ஆகிறானோ, நான் என்னை மட்டும் கவனித்து என் வேலையை மட்டும் செய்வேன்னு நினைக்கிறானோ, இல்லை எதை செஞ்சால் அங்கே போக முடியுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிறானோ, அவன் தான் என்ன பண்ணுவான், இலக்கை அடைவான். மற்றவங்களாம், நீங்கள் ஏதோ ஒரு சினிமா தேட்டருக்கு படம் பார்க்க போனீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏதோ ஒரு சினிமா தேட்டருக்கு ஒன்றும் சாதாரணமாக ஒரு சினிமா பார்க்கறதுக்கு ஒரு படம் கேள்விப்பட்டீங்க, போனீங்க. போன உடனே உங்கள் போகிற வழியில் உங்கள் ஃப்ரெண்டு வீடுக்குது, வீட்டுக்கு போய்ட்டு எப்படி ஒரு 1/2 மணி நேரம் இருக்குதுன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனீங்க. அவன் இன்னொரு படம் சொன்னான். அவனா சொன்னான், சினிமா போகிறதுன்னு முடிவு ஆயிடுச்சுரா, என்ன பண்ணலாம், வேறு ஒரு படம் போகலான்னா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் 3வது நண்பருக்கு ஃபோன் பண்ணீங்க. அவனை சொல்கிறான், தேட்டர் பக்கத்தில் தான் இருக்கிறேன், இப்போ இந்த காட்சி போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு படம் இல்லைவேண்ணா. உங்கள் இலக்கு ஒரு படம் பார்க்கறது, உங்கள் நண்பர் இலக்கு இன்னொரு படம் பார்க்கறது,
நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு நண்பர்கிட்ட பேசினோன்னா அவர் ஒரு இலக்கு, 3ஆவதாக ஒரு படம். இப்போ எந்த படம் பார்க்க போகிறீங்க? இப்போது இவர்கள்லாம் தடையா உங்களுக்கு வரமா? தடையா? தடைன்னு நினச்சிப்பீங்க? செயல்படும் போது வரான்னு தானே நினச்சிப்பீங்க? அதெல்லாம் அப்புறம் நீங்கள் நடைமுறையில் சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? எங்கே உட்காந்து தடை கிடைன்னு சொன்னா பேசிக்கிறீங்க, அங்கே போனேன் ஒத்துக்கிறீங்களா என்ன? இமிடியேட்டாக ஒரு செயல் உங்களுக்காக உங்களை நோக்கி வந்தால் உடனே ஒத்துக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா என்ன? டக்குன்னு ஒத்துப்பீங்களா என்ன? ஓகே கமான் அப்படியே சொல்லுவீங்க. அது ஒன்று போராடி, அதை ஒன்று உட்கார வச்சு, ஒன்று பத்தி முதி சொல்லி, உனக்கு 10 வாட்டி பேசி, போனால் வராது பாட்டெலாம் பாடி உனக்கு புரிய வச்சு, மோளை வச்சு இதை ட்ரம்ஸு போட்டு மியூசிக் பற்றி அசிங்கப்படுத்தி கவலை பற்றி கும்மி வச்சு பேர் என்ன பண்ணுறீங்க? அப்படி தானே? அப்போ இலக்கு அடையிறதுக்கு எது தடையாச்சுது? அதுக்கு பேர் அன்பா? நண்பர் போய் பேசுனீங்களே, அன்பானவர் தானே. அன்பானவரே அழகான, நான் ரொம்ப பழைய வீடியோ பேசியிருப்பேன். நீல புடவை வாங்கலான்னு போவீங்க, பச்சை புடவை வாங்கின்னு வருவீங்க. ஏன் உங்களுக்கு வேறு யாரும் கிடைக்கல? இது மாதிரி நண்பர்கள்லாம் சொல்லிலாம் 3வது தேட்டருக்கு போன மாதிரிலாம் போகல. நீங்கள் தான் என்ன பண்ணீங்க? நீல புடவை வாங்கலான்னு போனீங்க. அங்கே போய் மத சேவையில் படம்லாம் புடவை பிச்சு காமிச்சாங்க. ஏதோ ஒரு கடைக்கு மத சனவை எனக்கு பிடிச்சது, சரி இவர் இஸ்லாமியர்களுக்கு முட்டு கொடுக்குறாருன்னு ஒருத்தன். ஆமாம், பச்சை சங்கி அப்படிலாம் நான் பச்சை நீளம் அதெல்லாம் மஞ்சள்லாம் கிடையாது. நான் மத சேவை எடுப்பேன் அதை சொன்னேன். எனக்கு இஸ்லாம்லாம் மேட்ரு இல்லை. துணியெல்லாம் எடுத்து போட்டோடனே பச்சை புடவை நல்லா கலராக இருந்தது, அப்படியே ஜொலி ஜொலின்னு இருந்தது. நீங்கள் 5000 ரூபாய் பட்ஜெட் வச்சுக்கிறீங்க, கணவர் வர ரிட்டர்ன் போயிட்டீங்க. அவர் இன்னும் எதனா கொடுப்பாரு, அது வந்து 8000 ரூபாய். விலையை பார்த்தீங்க, கலரை பார்த்தீங்க, அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்க. ஆனால் உங்கள் இலக்கு என்ன மறந்துட்டீங்க? புடவை சொல்லிச்சா மறந்துடுன்னேன், புருஷன் சொன்ன நான் மறந்துடுன்னேன். ஏன் நீங்கள் நீல புடவை கட்டலான்னு வாங்கி போய் ஏன் பச்சை வாங்கி வந்தீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? மனநோயாளிக்கு இலக்கு உண்டான்னு கேட்குறேன் நான். மனநோயாளிக்கு இலக்கு உண்டா? நீங்கள் கொஞ்சோண்டு மனநோயாக இருந்தாக்கா நீங்கள் நோயாளி இல்லையா? கொஞ்சோண்டு மனநோயாக இருந்தாக்கா நோய் இல்லையா? நீங்கள் பைத்தியம் முஷ்டி வெறி புச்சின்னு கல்லை தச்சா தான் பைத்தியம் நான். பச்சை போய் நீளம் வாங்க போய் பச்சை வாங்கின வந்து நீ யார்? யாரியா நீ? ஒத்துப்பியா சொன்ன? இதோட நல்லா இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்துக்கிறோம், பிடிச்சிருக்குதுன்னு வாங்கிட்டு வந்துக்கிறோம். வாங்கிட்டு வந்த பேர் பார்த்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்ற. ஏன்னா அவன் லைட்டை போட்டு ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சான், ஜொலிச்சுதா. நீ இப்போ பார்க்கறது வந்து சாதாரண வெளிச்சத்தில், அங்கே பார்த்ததே மேலே ஃபுல்லாக செம்மையாக லைட் செட்டிங் பண்ணி வச்சு, இது அப்படியே அந்த பச்சைக்கு அந்த பார்டர் அப்படியே எடுத்து குத்துது. நானியா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே வந்துட்டு ஏங்க ஒரு நாள்லேயே மாற்றிங்கன்னா மாற்றோன்னாங்க, பிரிக்கலைங்க. என்ன பண்ணல? அந்த மடிப்பு கிடையாமல் அப்படியே இருக்குது. கொஞ்சம் வாங்கலை. அவரு மூஞ்சி தூக்கி போயிடுச்சு. சரி சானியா என்ன பண்ணுவா? மேனேஜர்கிட்ட போய், தலைவன் மேனேஜராகவே இருப்பான் வெளியா, அங்கே போய் ஐயா ஒரு நூல் த்ரெட்டு விட்டுக்குதுன்னுவான். ஆக்சுவலாக கலர் என்ன இல்லை பிடிக்கல, கலர் பிடிக்காத ஏங்க எதுன்னு பண்ணிங்கன்னா அவமானமாகிடும். அதுக்கு என்ன சொன்னான்? த்ரெட்டு ஒன்று ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு, இதே மாதிரியே இதே வேலையில் வேற கொடுங்க. அப்போ மட்டும் நீளமாக வந்து உனக்கு ஞாபகத்து வந்ததே. திரும்ப வந்துட்டான்ல. 9000 ரூபாய் புடவை எடுத்தால் கடைக்காரர் எதுவும் சொல்ல மாட்டாருங்க. கூட 1000 ரூபாய் குத்து வாங்கினா என்ன பண்ணுவார் கடைக்காரரு? எதுவும் சொல்ல மாட்டார். அதனால் என்ன பண்ணுங்க, 1000 ரூபாய் அந்த டிவிஷனே விட்டு என்ன பண்ணிடலாம், கடைசி வரைக்கும் அந்த புடவை ஒழுங்காக கட்டின்னு பண்ணி பார்க்கும்போதெல்லாம் நான் மேகலாவில் படம் பார்க்க போனேன், அங்கே சிப்பிக்குள் முத்து, படம் முடிஞ்சு வெளியே வந்தா கத்தியால் குத்து. என்ன நினச்சி செஞ்சீங்க? என்ன பண்ணுகிறீங்க? உங்களுக்கு என்ன இலக்கு? ஒரு கேடு கட்ட இலக்கு உங்களுக்கு என்ன இலக்கு இருக்குது? உங்களுக்கு
என்ன பண்ணுகிறீங்க? வாழ்க்கை என்ன புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி இலக்கு வைக்க தெரியும்? எவன்னா எதன்னா சொன்னால் அதை என்ன பண்ணிடுறீங்க? இலக்காக மாற்றிடுறீங்க. நீ என்ன கேள்வி கேட்கவே இல்லை. எது என் தேவை? எதுக்கு நான் பிறந்துருக்கிறேன்? நான் என்ன வாழணும்? எனக்கு என்ன அவசியம்? எது மேலே நான் அதிகபட்சமாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும்? எது எனக்கு அவசியமான வேலை, எது அனாவசியமான வேலை கேட்டீங்க? எது அத்தியாவசியம், எது அனாவசியம் தெரியாது உங்களுக்கு. இலக்கு எப்படி வைக்க தெரியும்? டாக்டருங்கெல்லாம் வசதியாகிறாங்க, டாக்டர் படிக்கலாம். பயாலஜிக்கல் குரூப்பு பார்டரில் பாஸ் ஆகிக்கிறான் பையன், நிலத்தை விற்று டாக்டருக்கு ஆகிடுது. ஆல்மோஸ்ட் சவிதாவில் போய் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிறது. நிலத்தையும் விற்று டாக்டர் ஆகி எவ்வளோ சம்பளம்? அவங்க அப்பா யாருன்னா ப்ளம்பரு, எவ்வளோ சம்பளம்னா 40,000 ரூபாய். ஏன் கான்ட்ராக்ட் எடுத்து சமயத்தில் 1 லட்சம் 2 லட்சம்லாம் சம்பாதிச்சிடுவார். அவர் வெறும் ப்ளம்பரு. ஒரு பாத்ரூமுக்கு 10,000 வாங்குவார். ஒரு வீடு கட்டினா 4 பாத்ரூம் இருக்கும், 40,000 50,000 வாங்கிடுவார். அதுமாதிரி 10 கான்ட்ராக்டு எடுத்து போச்சுங்கிற. இவர் டாக்டர் ஃபஸ்ட்டு 5,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. என்ன இலக்கு உங்கள் இலக்கு? எதுக்கு இடத்த வர வைத்தீங்க? என்ன புரியல உங்களுக்கு? வச்சுங்கிறது பண்ணணும்னு புரியல. அதாவது பணத்தை விற்றுட்டு என்ன பண்ணுகிறான்? பணம் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறான். நிலைமை என்னதான்? பணம் தான். அதை எதுவுமே தான் என்ன பண்ணான்? குத்தான் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் எவ்வளோ விலை பேசுது டாக்டர் படிக்கிறதுக்கு. ப்ளம்பிங் படிக்கிறது அவ்வளோ விலை பேசவே இல்லை. நான் உங்களை தொழில் ரீதியாக ப்ளம்பராக வரணும்னு நினைக்க போகிறீங்க. டாக்டர் ஆகிறவங்களெல்லாம் ப்ளம்பர் ஆகணும்னு நினச்சிக்க போகிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் டாக்டர் ஆகுங்க, நல்லா படிங்க, அது என்ன பண்ணுங்கள், செலவு இல்லாமல் படிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள், தப்பு கிடையாது. எதை பண்ணி என்ன பண்ணுங்கிறீங்க நீங்கள்? அப்போ உங்கள் இலக்கு எப்படி இருக்குது? ஒரு துணி கடையில் உங்களுக்கு இலக்கு தெரியல, ஒரு ஹோட்டல் போனீங்க, என்ன சாப்பிட்லான்ட்டுனா 2 இட்லி சாம்பார் சாப்பிட்டு வரலான்ட்டு. அங்கே போனால் பக்கத்தில் ஒருத்தன் பரோட்டா சாப்பிட்டுங்கிறான். ஹோட்டலுக்கு எதுக்கு போனேன்? என்ன சாப்பிட்டு வெளியே வந்த? நீ பைத்தியம் தெரிந்த உனக்கு? பரோட்டா பைத்தியம். அப்போ இட்லி தோணுச்சு, அது இட்லி சாப்பிடணும்னு தோணுச்சு, அது பேர் என்ன? 2 இட்லி, ஒரு இட்லி 10 ரூபா, 2 இட்லி 20 ரூபா, ஒரு காஃபி ஒரு 10 ரூபா 5 ரூபா, ஒரு 50 ரூபாய் செலவு முடிச்சுன்னு வரலான்ட்டு. பரோட்டா சாப்பிட்ட பேர் உள்ளது சொல்லுது இட்லி சாப்பிட்லையேன்னு. இட்லி சாகும்போது ஒருத்தர் என்ன பண்ணுறான், முருளில் ஒரு தோசை பெருசாக ரவுண்டாக்கி உள்ளே வர மசாலா போட்டு எடுத்து வந்து உடச்சி 200 ரூபாயும் செலவு பண்ணிட்டு போயிட்டியே. அல்மா பஸ்ஸுக்கு திட்டுலன்ற, அல்மா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு நின்னுங்கிற, லேட்டாகவும் ஆயிடுச்சு. இப்போ மதியானமாக வர வந்துச்சு, வீட்டுக்கு போய் சேரல. அல்மா கடவுள் வர திட்டுற, என்னையா ஏழையா பச்சேன்னு, உன்னை ஏழையாவா பச்சாரு? இருக்கிறத கொண்டு வாழ தெரியாது, நீ என்ன பண்ண? அப்போ மனம் தெளிவாக தானே சொல்லிச்சு முதல்ல, கரெக்ட் தானே? இப்போ முதல்ல சொல்லிச்சு அது மனமா, 2வது சொல்லிச்சு அது மனமா, 3வது ஒன்று சொல்லுது இது மனமா? அப்படி தானே? உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், வெல் பிகன் ஆஃப் க்ளோஸ், நல்ல துவக்கம் பாதி முடிவு. அப்போ முதல் தோணும்போது உங்களுக்கு கரெக்டாக தானே தோணுச்சு. என்ன பண்ணீங்க நீங்கள்? தோணுது ஏன் பிடிச்சிக்கல? நீங்கள் ஏன் தொண்ணு பேசினே இருக்கிறீங்க? மூத்திரம் பேயத்துக்குள்ளே 38 கோணம். சரியா தப்பான்னு கேட்டு போய் டக்குன்னு தப்புன்னு வந்துட்டீங்க. இலக்கு நிர்ணயிக்க தெரியாத ஒவ்வொரு மனிதனும் யார் தான்? மொத்தமாக நீங்கள் ஒரு பைத்தியக்கார வீட்டில் இருக்கிறீங்க. உங்களுக்கு இலக்கெல்லாம் யாரோ சொன்னாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இன்றைக்கும் ஸ்டில்னா உங்கள் இலக்குகள் வேறு யாரோ கிட்ட கையில் இருக்குது, நீங்கள் உங்கள் கையில் இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்கள் வசம் இருக்கிறீங்கன்னு. போய் சுகி தான் தீர்மானிக்க போகுதுன்றான். உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு யார் தீர்மானிக்க போகிறாங்க? சர்வே பண்ணுகிறாங்க. இந்தியாவில் என்ன அதிகமாக ஆர்டர் பண்ணுறாங்க புரியுதா? பகலில் என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, மதியத்தில் சாயந்தரத்தில் என்ன ஆர்டர் பண்ணுறாங்க, காலில் என்ன ஆர்டர் பண்ணுறாங்கன்னு டேட்டா எடுத்துனுங்கிறாங்க. புரிஞ்சிச்சா? நீங்களும் என்ன போகிறீங்க நாளைக்கு? உங்களுக்கு இப்போது தோசை சாப்பிடணும் போல் இருக்குமேன்னு வைங்க, மந்திரவாதி மாதிரி என்னங்க ஆகிடுவீங்க நீங்களா? ஆமாம், எப்படி சொன்னீங்க? ஏஐ சொல்லும் உங்ககிட்ட. நீங்கள் ஏஐ என்ன சும்மா நினைக்குதுன்னு வச்சிங்களா? அது பேய். அது
பில்லி ஏவல் சுண்ணத்தை விட மோசக்கார பாவி இல்லை பாவன். நீங்களே உங்களுக்கு பிடிச்சதை பண்ணி வச்சுருப்பீங்க. எல்லா டேட்டாவும் என்ன பண்ணி வச்சுக்குது, கேதர் பண்ணி. கூகுள் ஸ்பைடர்னு ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் போய் என்ன பண்ணிட்டான், டிடெக்ட் பண்ணி எடுத்து டேட்டாவா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோம். புரியுதா? நம்ம எல்லாருமே கண்காணிக்கப்படுறோம். வி ஆர் வாட்சிங். அப்போ உங்கள் இலக்கு யார் நிர்ணயிக்க போகிறாங்க? யார் நிர்ணயிக்க போகிறாங்க? நீ வாழ போகிறதே இல்லை. ஆல்ரெடி உனக்கு வாழவே தெரியாது. வருங்காலத்தில் மனிதன் என்ன பண்ண போகிறதே இல்லை. ஒரு ரோபோட்டிக் மூமெண்ட்டோட தான் வாழ்ந்துனுக்க போகிறான். என்ன செய்ய போகிறது இல்லை யாருமே. அவனுடைய இலக்கு அவனுக்கு தெரிய போகிறதே இல்லை. ஒரு காலகட்டத்தில் ஜாதி இருந்தது, இலக்கு தெரியாது. ஆண்டை பார்த்து வணக்கம் பண்ணுன்றது தான் உங்களுடைய இலக்காக இருந்தது. செருப்பாடு விடாதுன்றது உங்கள் இலக்காக இருந்தது. ஆண்டை வந்தாக்கா ஜாதியில் மட்டமானவனை வழிநடத்தணும். 2 பேரும் புரிஞ்சு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? அடிமைப்படுத்தவனாக இருக்கட்டும், அடிமை ஆனவனாக இருக்கட்டும், 2 பேருக்கும் புரிஞ்சு செய்கிறாங்கன்னு நினச்சிங்களா? இந்த செயலை ஒருத்தன் கேட்டுக்கிறான். அந்த ஆளை பார்த்து எப்போ தவம் பண்ணிட்டு வரையே பறையன் எங்கேக்கிறான்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் நான்? பறையண்ணே அமுச்சிடுவேன் நான். அந்த ஆள் பெஜரேட்டேன். உடனே டக்குன்னு காலில் வந்து இதே மாதிரி நிலமை நீடிச்சா நம்ம என்ன பண்ண முடியாது, சௌகரியமாக இருக்க முடியாது. பின்னாடி வர சந்ததிங்களும் சௌகரியம் எது வந்தது கடவுள் தான்ட்டு போயிட்டான். மேட்ரு முடிஞ்சிச்சு. எவனே தேட மாட்டீங்களே நீங்கள். கடவுள்னா ஒரு முற்றுப்புள்ளி, மேட்ரு முடிஞ்சிடும். எதை சொல்லிட்டு கடவுள் சொன்னார்னா என்ன பண்ணிடலாம்? என் இஷ்டத்துக்கு என்ன சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம்? கடவுள்கிட்ட கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எந்த இலக்கும் வச்சுக்கூடாதான். இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணா சொல்லலாமா இல்லையா? இப்போ கடவுள் என்ன பண்ணிடுறாரு? உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அதை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. இது பாட்டு. ஆனால் கடவுள் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், இதை ஊரெல்லாம் சொல்லி கொண்டு திரிந்து விடு. ஊரில் போய் என்ன பண்ண திரி என்னான்ட்ட. கடவுள் சைவம் சாப்பிட சொல்லிக்கிறார். என்ன சொல்லிக்கிறாரு? ஒருத்தங்கிட்ட கடவுள் உணர்த்துக்கிட்ட சொல்லிடுறாரு அசைவம் சாப்பிடுங்கிறார். கடவுள் இப்போ யார்கிட்ட என்ன சொன்னார்? ஒருத்தன் கோயிலுக்கு போய் கடா வெட்டுறான், ஒருத்தன் எலுமிச்சம்பழம் இருக்கிறான். எது சரி? இப்போ உன் இலக்கு கடா வெட்டுறதா எலுமிச்சம்பழம் வெட்டுறதா? உன் இலக்கா உன் குடும்பத்து இலக்கா? இது ஒருத்தன் எங்கே கும்மி வச்சிருந்து அதே மாதிரி தான் என்ன பண்ண போகிற நீ? கும்மி அடிப்பேன். ஏன்னா 4 பரம்பரையமாக கறிமீன் சாப்பிடாதவன் என்ன வந்து சொல்லுவான்? அடிப்படை அறிவே இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? எவனையானா வள்ளல்னுவையா? அது சாப்பிடாத சொல்லி நான் என்ன பண்ண? ஆமாம், தாய்லாந்து புலிக்குன்னா தெரியும். மானை எதுவுமே விட்டா கூட என்ன பண்ணா? மோந்து பார்க்கும். ஏன்? அதுக்கு பால் குத்தே சப்ப விட்டானுங்க. என்ன பண்ணுக்கா? மானை பார்த்தே பல்லுக்குத்தே மந்துடும். நாய் குளிதியா புளிய? எனக்கு அவமானமாகுது. புளிய நீ யாரு? புலி போடா. நான் எவ்வளோ கொடுமையான பல்லு வச்சிங்கது. ஐயோ நீ புலி, நீ அடிச்சேன்னா அது தாங்காது. எனக்கு அடிக்க தெரியாதே. எது நான் எங்கே இருக்கிறேன்? தாய்லாந்தில் இருக்கிறதுனால எப்படி இருப்பேன் நான்? என்ன போய் நாயை சாப்பிடு மானை சாப்பிடு? சிச்சி படாது. எனக்கு என்ன பண்ண? வாயில் தந்து பாட்டில் வெயி, நீட்டாக இருக்கட்டும். சப்பின்னுக்கிறேன். கை காலெலாம் என்ன ஆயிடுச்சு? அதுக்கு மறந்துச்சு. பார்த்துக்கிறீங்களா? இப்போ எது உனக்கு இலக்கு? நான் சொல்கிறேன் கொண்டாட்டமாக இரு, மகிழ்ச்சியாக இரு, ஆனந்தமாக இரு, அதை இலக்காக வச்சுக்கோன்றேன். உன்னத்துக்கு கேட்டு சொல்கிறேன். குடிக்குதாடா? குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்குதா? இல்லை ஊரில் இருக்கிற பொம்பளைங்களாம் வச்சு நான் 92 கூட இருக்குதாடா? இதெல்லாம் ஒரு இலக்காடா? இதெல்லாம் ஒரு இலக்கா? கேட்பானா? கேட்க மாட்டேன். நியாயம் இல்லை. நியாயம் இல்லையா? இது நியாயமான கேள்வி தானே. எனக்கு கொண்டாட்டம் குடிச்சா வருது சாமி. நான் என்ன சொல்லுது? பனை மரத்தில் என்ன தான் இருக்குது? கல் தான் சாமி இறங்குது. சுண்ணாம்பு தடவி தான் என்ன பண்ணிக்கிறீங்க? ஆமாம், பனஞ்சாறுன்றீங்க. ஆக்சுவலாக பனஞ்சாறு தான் சாமி நான் குடித்தேன். நீங்கள் தான் சுண்ணாம்பு கல்லில் போட்டு கல் நம்ம நீங்கள் குடித்து தான் கல் சாமி, நான் குடித்து பனஞ்சாறு. நான் ஒத்துப்பான். உனக்கு அடிப்படையவே என்ன பண்ணிட்டானுங்க? பனஞ்சாறு என்ன ஆக்கிட்டான்? கல் ஆக்கிட்டான். கல் என்ன ஆக்கிட்டான்? பனஞ்சாறு எது? உண்மையிலே பனஞ்சாறு எது? டைரெக்டாக இறங்குது தானே. இப்போ நான் பனஞ்சாறு சாப்பிட்றேன்னா கல் சாப்பிட்றேன்னா
நான் பனஞ்சாறு சாப்பிட்றேன்யா. அவன் சுண்ணாம்பு கல் போட்டு அதில் இறக்கிட்டு அதை என்ன சொல்கிறான்? கல் சாப்பிட்றவன் பனஞ்சாறு சாப்பிட்றேன்றான். பணம் சாப்பிட்றவன் என்ன சொல்கிறான்? என் இலக்கிய அடிப்படையில் என்ன பார்த்துட்டானுங்க, மாற்றிட்டானுங்க. புரியுதா? பனஞ்சாறு என்ன வாங்கிட்டான்? சுண்ணாம்பு கல் போட்டது என்ன சொல்லிட்டான்? அடிப்படையாகவே மாற்றிட்டான். புரியுதா உங்களுக்கு? சரியா தப்பாகவும் தப்பை சரியாக வாங்கிட்டான். முல்லா நஸ்ருதீன் கதை தான் நம்ம கதை. இப்போ நம்ம என்ன ஆகிட்டான்? கல் குடிக்கிறனே சொல்லுங்கிறோம். நம்ம கல்லாக குடிக்கிறான். கல் குடிக்கிறோம். எதை குடிக்கிறாயா? இப்போ நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் குடிக்கிறதுனா கிடையாது, கல் கிடையாது. சுண்ணாம்பு கல் போட்டு தான் அது கல். நீங்கள் குடிக்கிறதுனா பனஞ்சாறு. இந்த ஞானம் அடைகிறதுக்கு முக்கியத்தான் போதுமா? ஆமாம். சிக்கனை முக்கியத்து ஞானம் மஞ்சி சின்ன எடுத்து வச்சிங்கன்னா, சாராய் பாட்டில் முக்கியத்து ஞானம் மஞ்சி சின்ன எடுத்து வச்சிங்கன்னா, ரெண்டுமே ஞானம் மஞ்சிச்சுன்ட்டு குடிச்சிட்டான். புரியுதா? ஏன்னா அவனை எடுத்து போய் என்ன பண்ணிடுறாங்க? முக்கிய எழும்பியே. ஆமாம், ஞானம் அடைய வச்சுக்கிறாங்க. ஞானஸ்தானம் பண்ணோன்னே என்ன பண்ணான்? சாராய் பாட்டில். ஓ, இதான் நான் மேட்ரு. ஒரு என்ன பண்ணேன்? தண்ணியில் முக்கியத்தா ஞானம் மஞ்சிரும், சிக்கனை ஞானம் மஞ்சிடும். இப்போ இலக்கு என்ன? குடிக்கிறதுக்கு இலக்காயிடுச்சு. எதை பண்ணாலும் என்ன தான் பண்ணுவான்? புரியுதா? முடிவுது. இப்போ கொண்டாட்ட முடிவாயிடுச்சு. குடிக்க தெரிஞ்சவன தான் பண்ணுவான். அப்போ அளவாக குடிக்க கற்றுறணும். அவனுக்கு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லணுமா, அளவாக குடிக்கணுமா? பால் உணர்வை தீர்த்துக்கணுமா, அளவாக தீர்த்துக்கணுமா? பால் உணர்வு யார்கிட்ட தீர்த்துக்கணும்? ஒரு நாட்டிலே ஒரு சட்டம் வச்சுருக்கிறான். இல்லை, நமக்கே புரியுது. குழந்தைங்களாண்ட போய் வன்புணர்வு பண்ணக்கூடாது. அந்த குழந்தைங்களுக்கு அதை பற்றின அக்கறையே இல்லை, தெரியவும் தெரியாது. அதனால் குழந்தைங்கிட்ட போகக்கூடாதுன்னு யாருக்கு புரியணும்? அது சட்டம் சொல்லி தானே புரியணும். உனக்கே புரியணும். வளர்ந்த பொம்பளையாக கூட ஆம்பளையாக கூட தேவைப்படும் போது 2 பேரும் புணர்ந்துக்கலான்னு சட்டமே சொல்லணுமா? உனக்கே புரியணுமா? உனக்கே புரியணும். அப்போ சம்மந்தப்பட்ட 2 பேர் விஷயத்தில் 3வது ஆளுக்கு அங்கே இடமே இல்லை. இதை சட்டம் சொல்லணுமா? உனக்கு புரியணுமா? இப்போ உன் இலக்கு பால் உணர்வு தீர்த்தத்துக்காக பைத்தியம் மாதிரி சுற்றி நிற்கிறதுன்னா என்ன ஆவ? அதுக்காக வந்த அப்படிலாம் பண்ண முடியும். இந்த பால் உணர்வு உனக்கு வந்ததே இயல்பாக வந்ததா? நாடகம், சினிமா, ட்ராமா பார்த்துட்டு வந்ததா? உண்மையிலேயே உனக்கு தேவைப்படுதா? இல்லை சும்மானா சொல்லுங்கிறியா? பால் உணர்வு உனக்கு தேவைப்படுதா? எல்லாத்தையும் படத்தை பார்த்து பைத்தியம் ஆகிட்டுக்கிறியா? சினிமா, ட்ராமா, நாடகங்கள்லாம் பார்த்து என்ன ஆகிட்ட நீ? உனக்கு பால் உணர்வு தேவைப்படல, அதனால் என்ன பண்ணல நீ? அது மேலே தேவைப்பட கழிட்டு படம் பார்த்து என்ன ஆகிட்ட? பால் உணர்வு தேவைப்படுற மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டேன். பால் உணர்வு தேவைப்படுது, பால் உணர்வு தேவைப்படுது. இப்போ எல்லாம் புனிதமான செயல் இது இல்லைன்னு சொன்னோன்னே என்ன ஆகிற? தேவைந்தும் அதை புறந்தள்ளுற, தேவையில்லாத கூட என்ன பண்ணிக்கிற? இப்போ பால் உணர்வு தேவையா தேவையில்லையா? ஆளையும் சந்தர்ப்பத்தையும் தேவையும் பொறுத்துது. அப்படி தானே? இப்போது கொலுசு 45 வயசுக்கு மேலே போடக்கூடாது. ஏன் தெரியாதா உங்களுக்கு? அது மாதிரிலாம் சொல்லி முந்தானியை பின்னாடி விடக்கூடாது. ஏன்? சொருவிக்கணும். சுடிதார் போகிறவங்க எங்கே சொருவிப்பாங்க? பார்த்தாளுங்க மருமகளுங்கெல்லாம் புடவை கட்டினா தானே முந்தானி சொருவக்கூடாது. நாங்கள் சுடிதார் போட்டுக்கிறோம். எப்படி பனஞ்சார கல்லாக்கிட்டாங்களோ, முந்தானி இருந்தால் தானே உங்களுக்கு பின்னாடி தெரியுது. சுடிதார் போட்டுன்னு வந்தா புத்திசாலி இருந்தாக்கா படத்தை பாருங்கள், சட்டையை கட்டி என்ன பண்ணுங்கள், இடுப்பில் போட்டு ஆக்சுவலாக தனியாக இன்னொரு சட்டை ஒன்று வாங்கி கோட்டை ஒன்று வாங்கி என்ன பண்ணா, இடுப்பில் கட்டினா பின்னாடி அப்படி தானே? கடவுள் பேசி மனுஷனை என்ன ஆக்கி வச்சுக்குது? அவனுக்கு என்ன தேவைன்றத மறந்துட்டான். கடவுள் வருதுன்னா என்னடா தேவைன்னா தெரியாது. ஏன் தெரியாதுங்க? இலக்கு என்ன தெரியாது. எதுக்குடா வந்த தெரியாது. புரியுதா? எதை மறந்துட்டீங்க? அப்போ உங்களுக்கு இலக்கே தெரியாது. நம்ம தாத்தாங்களாம் இது மாதிரிலாம் ஆகிடுப்போதுன்னு சில பேர் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க. டேய், ஜென்மெல்லாம் இருக்குது, சும்மா போயிருக்கிறோம். இது வாழ்க்கை ஒரு சாதாரண விளையாட்டு, அற்ப விளையாட்டு தான். அது ஒழுங்காக விளையாடுறதும் சில இடத்துல நீங்கள் எவ்வளோ தான் ஒழுங்காக வேணாலும் எதிராளி அழிவு கேம் ஆனால் என்ன பண்ண முடியும்? கட்சி வரைக்கும் அந்த தர்மேந்திரா சோலை பத்தில் காயின் போட்டு விட்டுருந்தான். செத்த பேர் தான் பார்த்தா 2 பக்கமும் தலைக்குது அதில். ஆமாம், எத்தனை வாட்டி தட்டினாலும் என்ன தான் விழும்? தலை தான் விழும். அவன் வர கேட்பான், தலை வந்தால் எழுந்துன்னுவான். ஓகேன்னுவான். இவன் ஒரு வாட்டி கூட பூ வந்தது இல்லையா? அந்த காயினை எப்படி வச்சுக்கிறான்? 2 பக்கம் தலை உள்ள ஒரு காயினை வச்சுக்கிறான். காயினை கூடுறா பார்த்துட்டு என்ன பண்ணல, என்கிட்ட இருக்கிற காயினை போடுறான்னு கூட சொல்லவே இல்லை. காயின் வச்சுக்கிறவன் என்ன தெரியும் அவனுக்கு?
2 பக்கமும் தலகுதுன்னு இந்த சாமியார் இந்த மதவாதிங்க இவங்களாம் எப்படி வச்சுக்கிறானுங்க? அந்த புக்கை எப்படி வச்சுக்கிறான்? அவன் அந்த புக்கை எப்படி உனக்கு படித்து காட்டுறான்? புக்கில் அவனுக்கு தேவையான பக்கத்தை தப்பி இந்த பக்கத்தை பாரு என்ன சொல்கிறாரு. மனு என்ன சொல்கிறாரு? புக்கு வானசாமி வைங்க, என்ன உங்கள் பிரச்சனை நேராக கேட்டீங்க நீங்கள் பிரிண்ட் பண்ணி புக்கில் வச்சு அது சரியாக தான் இருக்கும். பந்திரமாக சொன்னால் ஆமாம் 4 ஸ்லோகம் சொல்லிட்டாக்கா நீங்கள் என்ன தான் ஆயிடுவீங்க? ஐயோ பெரிய ஐயரு புழுகுது. நம்ம அவர் தேவ பாஷை பேசுகிறாரு, நம்ம நான் பேசுகிறோம். உன் பாஷை நீச பாஷை, அவர் பாஷை. உனக்கு என்ன தெரியல? இப்போ இலக்கு என்ன பண்ண முடியாது? பைத்தியத்துக்கு இலக்கு கிடையாது. பைத்தியம் முடிச்சு உங்களை திருத்த ஏன்? அதுவே அது என்ன செய்யுதுன்னு தெரியாமல் சுற்றிங்குது. அது கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பிடுனாக்கா என்ன பண்ண? தட்டி விட்டுறோம். இல்லை வாயில் வச்சா விரலும் இல்லணும். நான் சோறு ஊட்டினா என்ன பண்ணேன்? ஒருத்தன் சொல்லவே சொல்லிட்டான், இந்த ஆள் கறி எனக்கு வாயில் வச்சு ஊட்டினாரு, நுந்துனாரு. நான் தொண்டை உள்ளேருந்து நானும் அமுக்க முடியும். சரி பல்லு கூட நான் வச்சு மென்னுட்டு வாயில் வச்சு ஊட்டியிருப்பேன்னு வச்சுக்கோமே. இந்த நல்லா மென்னுட்டு கூப்பிட்டு வந்து அப்படியே வச்சு கக்கியிருப்பேன்னு வச்சுக்கோ வாயில். நீங்கள் இந்த யாராக இருக்க முடியும்? அது மாதிரி ஊட்ட முடியும்? கறி ஊட்டார் எனக்கு. நான் ஒரு ஆச்சாரமான ஆள், ஜாதியில் மட்டமானவங்க காலில் ஒழவே கூடாது, என்னை ஒழ வச்சிட்டாரு. நான் பிடிச்சி தள்ளின மாதிரியும் இல்லை பின்னாடி 4 பேர் வச்சு தள்ள சொன்ன மாதிரியும், ஒழவே மாட்டவனை கையை கட்டி காலில் போட்டு விஷக்கிட்ட மாதிரியும், அவன் கையை இப்படி நீட்டாத மாதிரியும் போகாத மாதிரியும். இன்னும் புரிஞ்சு பேசுகிறான் மனிதன். இன்னும் அவனுக்கு புரியுது. ஏன் புரியலன்னே புரியல அவனுக்கு. எனக்கு ஒன்று புரியலன்னே ஏன் அவனுக்கு புரியல? பக்கா பைத்தியம் ஆகிட்டவனுக்கு என்ன தெரியாது? ஒரு இந்து பைத்தியம், மற்ற பைத்தியம் நம்ம பேசக்கூடாது. ஏன்? மற்ற பைத்தியம்லாம் பேசினாக்கா பைத்தியங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணா? ஆமாம், பைத்தியக்காரங்களை காப்பாற்றுக்குதுனே ஒரு பைத்தியம் இருக்கும். அப்போ பைத்தியங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ண நம்மள? ஆமாம், அமைதியான இடத்துக்கு காமிச்சிடும். நான் அமைதியாகிட்டு நம்ம ஆளுங்களாம் என்ன ஆவாங்க? பாவம், கஷ்டம், அதெல்லாம் வேணாம் நமக்கு. என்ன சொல்கிறது? அவங்க எப்படி இருந்துன்னு போகிறாங்க. இந்து பைத்தியத்தை மட்டும் பேசுவோம். இப்படி தானே? சாமி ஆடுது. சாமி வந்து பார்த்துக்கிறீங்களா? சாமி என்ன சொன்னாக்குறீங்க? நீங்கள் ஏதோ ஆடுன்னு போட்டுட்டேன் போய் என்ன கேட்குறீங்க? எப்போ வீடு கட்டுவேன்? ஒரு நிலம் வாங்கலான்னுக்கிறேன், எப்போ வாங்குவேன்? உன் கேள்வியே பதில் தான் தெரியுமா உங்களுக்கு? வீடு கட்ட போகிறீங்கன்னா தான் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? இல்லைன்னா கேட்பீங்க? வீடு கட்டுறதை பற்றினா ஐடியாவே இல்லை ஒருத்தனுக்கு. சாமி ஆடிக்கிட்ட போய் வீடு எப்போ கட்டுவேன்னு கேட்பான். ஏன் கேட்க மாட்டான்? அப்போ கேட்குறான்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம் கட்டுவேன்னு சொல்ல போகுது. இது என்ன, இதுக்கு சனியாக ஆடணுமா சாமி? எப்போ வேலை கிடைக்கும்? சீக்கிரம் கழிச்சிடும். ஆமாம், ஒரு தரமான வேலை உனக்கு கிடைக்கும். ஏன்? வேலை தேரம் வேற தான் இருப்பான். தரமான வேலையை தானே தேடுவான். நீ விரும்புகிறபடி, நீ நினைக்கிறபடி உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பான். கிடைச்சிருமா இல்லையா? இது சாமி அடி சொல்லி கழிச்சதா? நீ சொல்லியா? நீ போய் அதுக்கிட்ட சொன்னியா? அது உனக்கு சொல்லிச்சா? எப்போ கல்யாணம் ஆகும்னு யார் கேட்பான்? சாமியார்கிட்ட போய், புரியுதா இப்போ உனக்கு? எல்லா கேள்வியும் புரிஞ்சுட்டு இருக்கோம். சாமியார்கிட்ட போய் எப்போ கல்யாணம் ஆகும்னு யார் கேட்பான்? பொண்ணு மாப்பிள்ளை தேடுறவங்க தான் கேட்பாங்க. கல்யாணமே பண்ண போகிறன்ற முடிவு வச்சுட்டு எவனா கேட்பான்? ஏன்? இதுக்கெல்லாம் சாமி ஆடணுமாயா? இதெல்லாம் சாமி ஆடி சொல்லணும். உனக்கு புரியுதா? என்ன சொன்னேன்? போய் சொல்லும் போது என்ன கேட்ட? எங்கள் கணவர் வந்து அப்படின்னா எப்படி இருப்பார்? போயிச்சிருவாரா? என்ன வயசு? இவ்வளோ வயசு வரைக்கும் நான் பாலகனை காப்பாற்றினேன்ல, ஒரு நன்றிக்கு தான் உனக்கு. என்ன அர்த்தம்? வரா இல்லைன்னு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நீ தெய்வ குற்றம் பண்ணியானா சீக்கிரம் செத்துருவாரு. கடை வெட்டினியானா போயிச்சுப்பாரு. புரியுதா? அப்போ போயிச்சுப்பாரு நம்பிக்கை இருந்தால் தான் கடவே வெட்டுவேன். இல்லை வெட்டுவியா? இருந்தாலும் இப்படியும் போயிடுவான். போகிறவனுக்கு எது கடை வெட்டி செலவு பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுவே இல்லையா? போகிற பீஸை எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் 10 லட்சம் செலவு பண்ணுவியா? ஏன்? உனக்கே தெரிஞ்சிடும் இந்த பீஸு தேர்றது. வயசு 80 ஆயிடுச்சு, 10 லட்சம் கொடுத்து செலவு பண்ணுவியா? ஹார்ட் அட்டாக்குண்ணா? ஏன்? போயிடுச்சு. நிலத்தை விற்று அதை வச்சு காப்பாற்றி என்ன பண்ண முடியும்? புரியுதா? இப்போ சாமி ஆடிங்க எப்படி வச்சுக்கிறாங்க? நல்லா தான் வச்சுக்கிறாங்க. இதுக்கு இலக்குக்கு என்ன சம்மந்தம்னா, நீ இலக்குகளை யார்கிட்ட போய் கேட்குற?
சாமிக்கிட்ட போய் வேண்டல, நீ இது சாமியாடலாம் வேணாம், போய் வேண்டல, கடவுளே நான் ஒரு கார் வாங்கணும். எப்போ வேண்டுவேன்? தகுதி வந்தால் தான். தகுதி வரலன்னா இப்போ கடவுளை குத்தாரு. நீ ஒரு இலக்கை நிர்ணயிச்ச, அதை போய் என்ன பண்ணுகிற, யாருக்கிட்டே சொல்கிற, சொல்லி திரும்ப இலக்கை என்ன பண்ணுற, நீ கன்ஃபர்மேஷன் பண்ணுற. இலக்கு மேலே அதிகபட்சமாக தாகம் ஏற்படுது, வெறி ஏற்படுது, அதனால் அதை அடையிற. அப்போ இலக்கு மேலே அக்கறையாக இருக்கணுமேன்றதுக்காக சாமி கும்பிட்றியா, இல்லை சாமி கும்பிட்றதுனால இலக்கு அஞ்சியா? தெரியாது. எல்லாம் செஞ்சுக்கிறாங்க, நானும் செஞ்சேன். அங்கே தான் நான் உனக்கு சொல்லித்தரேன். கடவுள் இடத்துல உன் இலக்கை சொல்லு, அது உனக்கே சொல்லிக்கிறது. அது யாருக்கு சொல்லிக்கிறது? உனக்கே சொல்லிக்கிறது. அப்போ என்ன பண்ணுவேன், நீ அதை அடைவேன். உனக்கு சொல்லிக்கிறதுக்கு தான் கடவுள் தேவைப்படுது. கடவுளுக்கு நிச்சயமாக என்ன பண்ணல, கடவுள் உன்னை படைச்சாரு, கடவுளுக்கு நீ கட்டாயம் தேவைப்படுற. கடவுளுக்குன்னா கட்டாயம் தேவை. அதனால தான் உன்னை என்ன பண்ணிடுறாரு, கடவுளை படைச்சிருக்கார். கடவுள் படைச்சதே எதுக்கு தான், அவருக்கு தேவை. இப்போ உனக்கு என்ன தேவை, நீ கவனமாக இருக்கணுமா? எது மேலே நீ கவனமாக இருக்குண்ணா? இப்போ எனக்கு என்ன, உனக்கு கடவுள் தேவையா இல்லையா கேட்டியா? நீ ஜென்ம ஜென்மமாக செக்ஸ் பண்ணியிருந்தேன்னு உனக்கு தெரியுமா? 5 அறிவு வரைக்கும் என்ன பண்ணியிருந்த நீ? பால் உணர்வை தீர்த்திருந்த. அப்போ பால் உணர்வு தாண்டி ஒன்று தேவைறதுன்னு உனக்கு புரியுமா? பரவாயில்ல, பால் உணர்வு உந்த ஆட்டுது, உந்தப்படுறன்னே வச்சுக்கோ, பால் உணர்வு தீர்த்துக்கோ. என்ன பிரச்சனை உனக்கு? ஆளா இல்லை, நல்ல மனைவி கணவனாக வாழ்ந்துட்டு போ. நம்ம வர அதை பற்றி அக்கறை எடுத்துக்குவானா, இது ஒரு பிரச்சனை இல்லை, வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ பால் உணர்வு தீர்த்துக்கிறதுக்கும் கடவுளுக்கு என்ன சம்மந்தங்குதா? பால் உணர்வு இருக்கிறவனுக்கும் இருக்கிறவளுக்கும் தான் பிரச்சனை. பால் உணர்வு பற்றி உனக்கு இல்லைனா பிரச்சனை இல்லையே, நீ நிம்மதியாக இருக்கலாம் தானே இரு. இல்லை பால் உணர்வு தானே பண்ணிக்கா, தீர்த்துக்கோ. சாதாரணமான விஷயம் தானே. ரூல்ஸை வச்சு நீ ஏன் பால் உணர்வு மேலே விருப்பாகிற? பசி வந்தால் சாப்பிடு, சாப்பிட்டு என்ன பண்ணு, தீர்த்து. இந்த இலக்குகள்லாம் எவ்வளோ நேரம்? பணம் சம்பாதிக்கிற இலக்கு எவ்வளோ நேரம்னா பணம் சம்பாதிக்க வரைக்கும் தான். அதுக்கப்புறமா நீ அதை தாண்டி போவதனால நினச்சிங்கிற பணமே பிரதானமாக இருக்குது. பணம் சம்பாதிச்சிட்டேன்னா பணத்தை கடந்துடுது. நான் சொல்கிறேன், பணம் சம்பாதிக்காமல் போ, இலக்கை அங்கே வச்சு நிற்காத. அதுவும் இலக்காக இருக்கட்டும், ஆனால் அது மேலே அவ்வளோ பெரிய அக்கறை வச்சுக்காத. கணவன் மனைவியாக வாழு, அது மேலே அவ்வளோ பெரிய அக்கறை வச்சுக்காத. டாக்டராகு, இன்ஜினியராகு, வக்கீலாகு, அது மேலே பெரிய அக்கறை வச்சுக்காத. ஏன் அதெல்லாம் என்னால் என்ன பண்ணலாம், வாழ்க்கையில் போகிற ஓட்டத்தில் கிடைக்கலாம். அந்த இலக்கை கூட நீ என்ன பண்ணு, உண்டான்னு பாரு. டாக்டர் ஆகணும்னு நீ நினைக்கிறியா? உங்கள் சொந்தக்காரன் ஒருத்தர் டாக்டர் ஆகிட்டு நீ டாக்டராக பார்க்குறியா? புரியுதா? எப்படி தான் நீ டாக்டர் ஆகிற? ஏன் உனக்கு டாக்டர் தோணுச்சு? சித்தப்பா புள்ள, ஒன்று விட்ட சித்தியோட அண்ணன் புள்ள, இல்லை யாரோ எங்கேயோ எங்கள் சமூகத்தில் யாரோ ஒருத்தர் கூட்டத்தில் ஒருத்தர் என்ன ஆகிறாரு, டாக்டர் ஆகிறாரு, அவர் நல்லா இருக்கிறாரு. டாக்டர் ஆகிறதுனால நல்லா இருக்கிறாரா, நல்லா இருக்கணும்னு நினச்சதுனால நல்லா இருக்கிறாருன்னு உனக்கு தெரியாது. வக்கீல் படித்தவங்களாம் வாதாட தெரிஞ்சவங்களா என்ன? டாக்டர் படித்தவங்களாம் ஆப்ரேஷன் பண்ண தெரிஞ்சவங்களா என்ன? அப்படிலாம் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? இன்ஜினியரிங் படித்தவங்களாம் இன்ஜினியரிங் வேலை செய்கிறாங்களா என்ன? எங்கன்னா கம்பெனியில் போய் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க, 10,000 15,000 சம்பளத்துக்கு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒருத்தர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ரியல் எஸ்டேட்டில் போய் கணக்கு பார்க்குறாங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் எதுக்கு படித்தாங்க அவங்க? 10வது படிச்சுட்டு என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? ரியல் எஸ்டேட்டில் போய் கணக்கு பண்ணலாம். கார் விற்கிற கடைக்கும் இன்ஜினியருக்கும் என்ன சம்மந்தங்குதா? அங்கே போய் என்ன மெக்கானிக்கல் வேலையை கொண்டு போகிறாங்க? இல்லவே இல்லை. புரியுதா என்ன செய்யணும்? படிச்சதுன்னா நிறைய பேர் ஃபஸ்ட்டு டாக்டர் ஆகிறத விட்டு ஊசி அக்கு பஞ்சர் ஆகி டாக்டராக இல்லை. என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுங்க அக்கு பஞ்சர் பண்ணுறீங்க? இல்லை, அக்கு பஞ்சர் பண்ணால் 4 பேருக்கு சேவை செய்யலாம்ல. முதல்ல உனக்கு சேவை செஞ்சால் தானே அடுத்தவங்களுக்கு சேவை செய்ய முடியும். நீ என்ன பண்ணுகிற? அதில் சுற்றிங்கிற அப்புறமா என்ன பண்ணுகிற? உன்னத்துக்கு போய் உதவுறன்ட்டு. அப்போ உனக்கு சம்மந்தம் இல்லாமல் என்ன பண்ணுகிற? யாரை தெரியாமல் சுற்றிங்கிறீங்க நீங்கள்? யாருக்கு தெரில? நீங்கள் உங்களுக்கு உன்னை தெரில, புரியுதா? உன் இலக்கு முதல்ல எதுவாக இருக்கணும்? நான் யார்? நானே யார்? நான் எதுக்கு இங்கே வாழ்ந்துனுங்கிறேன்? நான் என்ன செய்யணும்? வாழ்றதை கொண்டாடணும். எப்படி கொண்டாடலாம்? எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, இன்னொருத்தருக்கு பிரச்சனை கூடாது, நான் சந்தோஷமாக இருக்கணும். தப்பு கிடையாது. எனக்கும் பிரச்சனை வரக்கூடாது, இன்னொருத்தருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை பண்ணுறாரு, பிரச்சனையாக இருக்குதுன்னா என்ன பண்ணலாம்? விலைக்கு வைக்கணும்னா விலைக்கு வைக்கலாம், புரிய வைக்கணும்னா புரிய வைக்கலாம், சம்மந்தம் பண்ணணும்னா சம்மந்தப்படலாம். ஆனால் என் தேவையை நான் என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. என் மகிழ்ச்சி, என் கொண்டாட்டத்தை என்னால் என்ன பண்ணக்கூடாது. நான் யாரை விட்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்? இதில் வர உங்கள் வர தியாகின்னு வர பட்டம் வர கொடுக்குறாங்க.
யாருக்காகவோ வாழ்ந்துட்டு தியாகியாகி என்ன பண்ண போகிற? கடவுள் உன்னை படித்தது இன்னொருத்தருக்கா உனக்கா? உனக்கு தானே. மானா இருந்தால் சிங்கத்துக்கு, படைக்கப்பட்ட மானெல்லாம் சிங்கத்துக்கா? மான் சிங்கத்துக்கு தானே. மானே போய் என்ன பண்ணா? கமான் டேக் மீ அப்படின்னோம். ஹேவ் இட் எதை அப்படி வந்து ஓடுது. ஏன் ஓடுது? அப்போ மான் சிங்கத்துக்கு படைக்கப்படல, மானுக்கு தான் படைக்கப்பட்டது. சிங்கம் மானுக்கு படைக்கப்பட்டதான்னா ஆமாம். ஏன்? அதுக்கு வேற சாப்பிட மானை தான் இல்லை, ஏதோ ஒரு விலங்கு. ஏன்? அந்த புல்லை கட்டுப்பற்றணும். இருக்கிற புல்லெல்லாம் மேய்ஞ்சிச்சேன்னா மான் என்ன இங்கன்னா தரையில் புல் இருக்காது, அல்மா மானும் இருக்காது, புல்லும் இருக்காது, மானும் இருக்காது. மானும் இருக்கணும்னா சிங்கம் இருக்கணும், இல்லை என்ன பண்ணாது மானே இருக்காது. புரியுதா? ஏன் உருவம் மானம் இருந்தால் என்ன ஆகுது? நம்ம மனிதர்களுக்கு தான் புரியவே இல்லை. உருவம் மனிதர்களாகவே ஆயின்னு வரும். எங்கே பார்த்தாலும் என்னவா தான் இருக்குது? ஒரு காடு இல்லை, ஒரு மரம் இல்லை, இல்லை ஒரு தோட்டம் இல்லை, ஒரு துறவு இல்லை, விவசாயம் இல்லை. இப்படி போயின்னு தான் நம்ம என்ன ஆகிடுவோம்? ஒரு மனுஷனாக தான் இருப்போம். ஆல்மா மனுஷனை எப்படி சாப்பிட்றதுன்னு கற்றுப்போம். நீங்கள் மனுஷனை சமைச்சு சாப்பிட்றீங்கன்னா ஒத்துப்பீங்க? இனி மனிதனை சமைச்சு சாப்பிட்றான்னா ஒத்துப்பீங்க? சமைச்சு சாப்பிட்றான். அடுப்பு வச்சு நெருப்பு மூட்டி பற்ற வச்சு சமைச்சா தான் சமைச்சல்னு கிடையாது. புரியுதா? ஃப்ரூட் சாலட் எப்படி பண்ணுறீங்க? சமைச்சிங்களா என்ன? கட் பண்ணி போட்டு கலரி என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டுக்கிறீங்க. அந்த மாதிரி மனுஷனை எப்படி சமைக்கிறீங்கன்னா, ஊசியை ஒன்று குத்துறீங்க, ரத்தம் ஒரு 300 ml எடுத்துடுறீங்க, அதை எடுத்து பிரிச்சுடுறீங்க, ஒயிட்டு ரெட்டுன்றீங்க, ஏற்றிடுறீங்க. இப்போ என்ன பண்ணுகிறீங்க? மனுஷனை என்ன பண்ணுகிறீங்க? சமைச்சு சாப்பிட்றீங்க. தெரியுமா உங்களுக்கு? மனுஷன் என்ன பண்ண கற்றுக்குனீங்க? சாப்பிட கற்றுக்குனீங்க. யாரோ ஒரு ஏழை, அவர் ஏதோ ஒன்று ஆகிறாரு, இல்லை ஆகலை, கிட்னியை கேட்டு என்ன பண்ணுறீங்க? கோர்ட்டில் போகிறீங்க, ஆர்டர் வாங்குறீங்க. இப்போ கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது. வாங்குறீங்க, பணம் கொடுத்தா கொடுப்பாங்க. இல்லை பேசி நீங்கள் ஒத்துக்குனீங்கன்னா, நீங்கள் ஒத்துக்கிறீங்க. உங்கள் வறுமையினால என்ன பண்ணுறீங்க? அப்போ மான் போய் சிங்கத்துக்கிட்ட போய் வெட்டிக்கோன்னு சொல்லி பண்ணலை, ஓடும். ஆனால் மனிதன் என்ன செய்வான்? என்னிலேருந்து கொஞ்சம் வெட்டிக்கோ, என் கிட்னி என்ன பண்ணு எடுத்துக்கோ. புரியுதா? உங்கள் அறிவு என்ன பண்ணி வச்சுக்குதுன்ட்டு. மான் வரைக்கும் எப்படி இது? நாட் அலௌடு. எதுக்கு? போராட தான் பார்க்குது. அப்புறமா தான் அது என்ன பண்ணுது? அப்போ கடவுள் சிங்கத்தை பறிச்சது எதுக்கு? கட்டுப்படுத்துறதுக்கு. இப்போ மனிதனை எப்படி கட்டுப்படுத்துறது? மனிதன் என்ன பண்ணிக்கலாம்? வெட்டிக்கலாம், சமைச்சு சாப்பிட்றான். புரியுதா? சமைத்தல்னா என்ன நினச்சிங்கிறீங்க? எனக்காக பக்குவப்படுத்துறதுக்கு பேர் என்ன? சமைத்தல். புரிஞ்சிச்சா? இப்போ ரத்த தானம், கண்ணு தானம், தானத்திலே சிறந்த தானம் இது. அது நீ தானே நம்ம சொல்லுங்கிறோம். ஊரெல்லாம் என்ன சொல்லுங்கிறானுங்க? கண் தானம், அது தானம், இந்த தானம். இப்போ உன் இலக்கு என்னவாயிருக்குதே? எதையானா கொடுத்து பணமாக்கி பசி தீர சாப்பிட்ருப்பேனா? கிடையாது. எப்படின்னா காலத்தை ஓட்டிட்டு செத்து போயிடணும். என்ன ஆகிட்டுக்கிற இப்போ நீ? உன் இலக்கு என்ன ஆகிட்டுக்குதே? எங்கேனா பிறந்துடணும், ஏன்னா ஒரு வேலை செய்யணும், சம்பளம் வாங்கணும், சாப்பிட்ணும், பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டால்னா அவளை பாதுகாப்பாக வச்சுக்கணும், பக்குவமாக பூட்டி வச்சுட்டு வீட்டுக்கு விட்டு வெளியே வரணும். ஆமாம், சிசிடிவி கேமரா போட்டு பார்த்துனுக்கணும். இல்லை அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கான எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்கணும். அவள் கோச்சிக்காமல் கவனமாக இருக்கணும். இப்படியே தான் உன் வாழ்க்கை. இல்லை பிள்ளையை பெற்றுக்கணும். நான் பிள்ளையை பெற்றுட்டேன்னு என்ன பண்ண? அதுக்கு சொத்து பத்து சேர்த்து வைக்கணும், வசதி ஆகணும். இதெல்லாம் என்னை பார்த்து கேட்கலங்க. நீங்கள் மட்டும் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கீங்க. போகிற போக்கில் பண்ணுகிறேன். ஆனால் மேஜராக நான் இதை தான் பண்ணுகிறேன். திண்டுக்கல்லில் இருந்தேன், இப்போ ஏன் இங்கே வந்துக்கிறேன் நினைக்கிறீங்க? உனக்கு சனிக்கிழமை மாரி தான் டைம். உங்களுக்கு சண்டே சத்சங்கத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், மிஸ் பண்ண மாட்டேன். புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன் இலக்கு இது புரிஞ்சிச்சா? நான் இலக்குலேருந்து மிஸ் ஆகலன்னு உங்களுக்கு நீங்கள் இப்போ சொல்லும் போதே புரிய வைக்கிறேன். அப்போ நீங்கள் தான் என்ன பண்ண, இலக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பண்ணோம்? உண்மையிலேயே உங்களுக்கு கடவுள் தேவைன்னு உங்களுக்கு இலக்காக இருந்தால் என்கிட்ட வந்தால் நான் இவ்வளோ சொன்ன பிறகு அந்த பயிற்சியை கம்முன்னு பண்ணின்னு போனோம். அப்படி தானே? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இலக்கை நோக்கி நகரவே இல்லை. சாதிச்சு காமிச்சவங்களும் இருக்கிறாங்க. அவங்க சொல்லவும் செஞ்சாங்க. நான் வரேன், உட்காந்தேன், கம்முன்னு போடுவேன், நீங்கள் யாருன்னா எதனா கேள்வி கேட்டுங்க, கம்முன்னு உட்காந்துப்பேன். எனக்கு வேலை என்ன? அவருக்கு ஆச்சு எனக்கு ஆச்சு டீலு. நான் வந்து உட்காந்துப்பேன், பார்ப்பேன், போவேன், என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு வேலையை செய்வேன், நான் பண்ணுருவேன். போய்ட்டு நான் பண்ணு எல்லாம் தானே அதை பண்ணலாம். ஒரு மனுஷன் சொல்கிறான் தானே, இலக்குக்கு தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், நான் என்ன எடுத்தணும், என் முடிவில் நான் எப்படி இருக்கணும்? நான் சினிமா தியேட்டருக்கு போய் இந்த படம் பார்ப்பேன்,
நீ வரியா இல்லையா? யார வரலன்னா என்ன பண்ண நீ? ஏன் அவனுக்காக மாறின? அப்போ உனக்கு என்ன இல்லை? அந்த படத்து மேலே அக்கறை இல்லை. உன் இலக்கே என்ன இல்லை? சரியானது இல்லை. நான் 2 இட்லி சாப்பிட்டு போகலான்னுக்கிறேன். உன் மேலே என்ன இல்லை? உனக்கு அக்கறையே இல்லை. அது மேலே சுய சிந்தனையே இல்லாமல் என்ன பண்ணுகிற? அங்கேயும் இங்கேயுமா டான்ஸ் ஆடுற. உனக்கு தேவைன்னு ஆயிடுச்சுன்னா அதை அனுபவிக்கணும்னு ஆயிடுச்சுன்னா யாருன்னா உங்களுக்கு தடை? வரமாயிடுமா? தடையாகுமா? நீங்கள் இலக்கு மேலே அக்கறையை வச்சிருந்தாவே நீங்கள் வரம் பெற்றவர் தான். நீங்கள் உங்கள் இலக்கை மாற்றிக்காமல் இருக்கிறீங்களே, அதுவே என்ன தான் உங்களுக்கு ஒரு வரம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க? அப்பப்போ இலக்கை மாற்றினுக்கிறீங்க. இலக்கை அடையாமல் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் பலதரப்பட்ட இலக்கை மாற்றினே இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன இல்லை? ஒரு நேர்கோட்டில் இல்லை. உங்கள் தேவை மேலே நீங்கள் அக்கறையா இல்லை. உங்களுக்கு என்ன தேவைன்னே உங்களுக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுகிறீங்க? தேவை தெரியாதவன் என்ன பண்ண? தேவை தெரியாதவன் யார்? பைத்தியம். புரியுதா? தேவை தெரிஞ்சு வாழ்ந்தால் அது என்ன? இலக்கோடு வாழ்கிறேன் மனுஷன் புத்திசாலித்தனத்தோடு இருக்கிறான்னு அர்த்தம். இலக்கை பற்றி அக்கறை இல்லாமல் எது வச்சாலும் அப்பப்போ அது மாதிரி மாறுறது. நீ ஒரு ஹோட்டல் போய் எதை வேணா சாப்பிட்லான்னே போ, தப்பு கிடையாது. அதான் உன் இலக்குன்னா. என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, அந்த ஹோட்டலில் எது பெஸ்ட்டோ அதை வாங்கி நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம், சாப்பிட்லாம். இந்த ஹோட்டல் எதுங்க பெஸ்ட்டு, இன்றைக்கி என்னங்க ஸ்பெஷலு கேட்கலாம் தானே, சொல்லுவாங்க தானே. என்ன பண்ணிட்டு வா, சாப்பிட்டு வா. உன் இலக்கு என்னவா இருக்குது? அங்கே என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட்றதா இருக்குது. இல்லை உன் இலக்கு எனக்கு என்ன தேவையோ அது அங்கே கிடைக்குமான்னு இருக்குது. 2 விதம் இருக்குது. கிடைக்கிறபடி வாழ்கிறது, இல்லை வாழ்கிறதுக்கு இது தேவைன்னு அதை அடைய முயற்சி செய்யுது. 2மே என்ன தான்? இலக்கு தான். வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேடுறபடியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. மனைவியாகட்டும், கணவனாகட்டும், வீடாகட்டும், பிள்ளைங்களாகட்டும். ஏன்? எல்லாம் உயிரோட்டம் உள்ள ஜீவிதன்றதுனால எப்படி தான் இருக்கான்? மாறக்கூடியது தான். மனைவி உனக்கு ஏற்றபடி சாத்தியம் இல்லை. நீ வேணால் அவளுக்கு ஏற்றபடி நீ புரிஞ்சுக்கலாம், ஒத்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர சாத்தியம் கிடையாது. உங்கள் வீடு சாத்தியம் இல்லை. உங்கள் நண்பர்கள் சாத்தியம் கிடையாது. அதை தான் நிறைய தாத்தாங்களாம் சொல்லிட்டு போட்டாங்க. அது என்ன ஆகாது? சமூகத்தில் நீ ஊடாடும்போது உனக்கு ஏற்ற மாதிரியான ஆள்கள் யார் மேலே நீ கவனமாக இருக்கணும்னா எப்போதும் உங்கள் மேலே கவனமாக இருக்கணும். யார் மேலே? அப்போ உங்கள் இலக்கு உங்கள் மேலே கவனமாக இருக்குது. நான் பிறந்துட்டேன், நான் சாவ போகிறேன். சாவுறதுன்னா என்ன தெரியணும், கேட்கணும், சொல்லித்தரோம்ல. வந்து என்ன பண்ணா? சாவுறதுன்னா என்னங்க, பிறக்கிறது எது, சாவுறது எது, வாழ்கிறது எது, வாழ்கிறது எப்படி எப்படி இதெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் பாடத்திட்டமாகவே வச்சுருக்கிறேன். தப்பாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை வந்து திரும்ப திரும்ப கேட்கலாம். உங்கள் இலக்கை நிர்ணயிக்க முடியாது தவிக்கிற உங்களுக்காக தான் நான் என்ன பண்ணுகிறேங்க சத்சங்கமே வச்சுக்கிறேன். எதுக்குன்னு வச்சுக்கிறீங்க? யாருக்காச்சும் இலக்கு தேவைப்படுமா? யாருன்னா இலக்கை அடையத்துக்கு முயற்சி செய்வானா? ஒரு மனிதனாக பிறந்துட்டு அவன் எந்த இலக்கை அதிகமாக வச்சுக்கலாம் தெளிவாக சொல்லிடுறாரு. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடுவார்வார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வ. திருக்குறளே உங்களுக்கு போதுமானது. அதை விட இன்னொரு புக்கோ வேதமோ மதம் சாராதது, பிரச்சனை இல்லாதது, விளக்கமும் எழுதி வச்சுக்கிறேன். நீங்கள் திருக்குறளை வேறு யாருன்னா விளக்கம் எழுதுறது கூட படிச்சிங்க, தப்பு இல்லை. ஆனால் மூல புத்தகம் நம்ம கையில் இருக்குது, பார்த்துக்கலாம். அப்போ இலக்கை நான் எங்கே வைக்கணும்னா பிறவி பெருங்கடலில் நீந்தத்தில் வைக்கணும். யார் தடையாகிறாங்க? இலக்குக்கு யார் தடை? வேறு வேறு இலக்குகள் ஏன் வந்தது? நீங்கள் தேரவே இல்லை, தெளிவு பெறவே இல்லை. நான் சூன்யம்னா நீங்கள் ஏன் ஒத்துக்குனீங்க? நான் வந்து கடவுள் சூன்யம்னு சொன்னேன், நீ ஏன் ஒத்துக்குன? ஒத்துக்குனதே தப்பு இல்லையா? திரும்ப ஏன் மறுக்கிற? எங்கே ஒத்துக்குன, ஏன் மறுக்கிற? ஒத்துக்குன இடம் எது, மறுக்கிற இடம் எது? ஒத்துக்குனது எதனால், மறுத்தது எதனால்? யாரை கேட்கணும்? நீங்கள் உங்களை தான். ஒத்துக்குனீங்க, அடுத்தது அடையிறதுக்கான வழியை சொல்லிட்டேன். என்ன பண்ண? நீங்கள் கம்முன்னு முயற்சி செய்ய வேண்டியது தான். அடையலாம், அடையாமல் காலார நடந்துனுக்கிறீங்க. ஊர் வரலாம், வராமல் இருக்கலாம், கால் ஓஞ்சி போயிருக்கலாம், உங்களால் உட்கார முடியாமல் போயிடலாம், நடக்க முடியாமல் போயிடலாம். ஆனால் நந்தினே இருந்தால் ஒரு நாள் என்ன தான் ஆகும்? ஊர் வந்து தான் தீரும். நடக்கும்போது பிறகு பார்த்துன்னு வருமா வராதான்? கொல்லிமலை எப்போ வரோம் எப்போ வரோன்னா என்ன ஆகும்? கால் வலியே கஷ்டப்பட்டுனே தான் என்ன ஆவீங்க? நீங்கள் இப்போ நந்த என்ன தான் வரும்? அது ஊர் தான் வரும். ஊர் வருதோ இல்லையோ நடக்குதானே உங்கள் வேலை. நந்தினே இருந்தால் ஒரு நாள் என்ன ஆகிடும் அது? அப்போ இலக்கை அடையணுன்னா நான் என்ன செய்யணும்? நடக்கணும், இல்லை சைக்கிளில் போகணும். அந்த ரூட்டில் ட்ரெயின் போகுதுன்னா
என்ன போனாலும் கடைசியில் நீங்கள் என்ன தான் ஆகணும்? இலக்கு அடையிறதுக்கு நடந்து தான் ஆகணும். எவ்வளோ தூரம் நீங்கள் என்ன மாதிரியான பயணம் செஞ்சாலுமே குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறமா நீங்கள் நடந்து தான் ஆகணும். காலார வீட்டுக்கு போனால் என்ன தான் பண்ண? நீங்கள் நடந்து தான் ஆகணும். வீடு பிராடின்னா நான் நடக்க சொல்லி கொடுத்துட்டேனே, நான் தான் நடக்க சொல்லி கொடுத்துட்டேன். இதை பண்ணு, இப்படி பண்ணு, இவ்வளோ மட்டும் பண்ணு. பயிற்சிகள் 1000, பயிற்சிகள் 1000 டிசைனாக இருக்கும். தந்திரங்களை சிவகாம பார்த்த மாதிரி தந்திரங்கள் நிறைய சொல்லி வச்சுருப்பாரு. நீ பயிற்சி மேலே அக்கறை எடுத்துக்கிறியா, நடக்கிறது மேலே அக்கறை எடுத்துக்கிறியா? நான் தான் சரியா இவ்வளோ நான் தான் போதுன்ட்டேனே, இவ்வளோ பயிற்சிகள் உனக்கு போதுமானது, வேற ஏன் வெளிமயக்குக்காக போகிற? நான் உனக்கு வரையறையே வேணான்ட்டேன், கடவுள் அடிக்கிறதுக்குன்னா தேவையில்லைன்ட்டேன். நீ கறி சாப்பிடணும் சொல்ல, கறி சாப்பிடாதனும் சொல்ல, யார் இஷ்டம்? உன் இஷ்டம். கல்யாணம் பண்ணு வாழணும் சொல்ல, கல்யாணம் பண்ணு வாழாதனும் சொல்ல. குடினும் நான் சொல்ல, குடிக்காதனும் நான் சொல்லலை. யார் இஷ்டம்? எல்லாமே. இவ்வளோ சுதந்திரத்தோடு நீ நடந்து போ, சந்தோஷமாக அடைவேன்னா உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்தது தப்பா? இலக்கு அடையாததுக்கு, இலக்கு அடையாததுக்கு சுதந்திரமாக தப்பு? வேற ஒன்றை தேடுற நீ, வேற ஒரு இலக்கை நீ. அப்போது இலக்கை அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் வேற ஒரு இலக்கு உனக்கு வழியில் போக போக மாறினே வருது. நான் சொல்லி நீ புரிதல்னா தேரல, உனக்கு தெளிவு ஏற்பட இல்லை. உன்னால் சொன்னேன்னு அப்போ ஏன் ஒத்துக்கணுன்றது தான் என்னுடைய கேள்வி. ஒன்று ஏன் ஒத்துக்குன்னு அப்புறமா எப்படி உன்னால் மறுக்க முடியுது? அப்போ ஒத்துக்குனது எதை, மறுத்தது எதை? சினிமாவுக்கு போகணுன்னு சொன்னது எது? சினிமாவுக்கு போகாமல் தடுத்தது எது? அப்போ யாருக்கு வேல்யூ கொடுக்குற நீ? உனக்கா, உன் நண்பனுக்கா? யாருக்கு வேல்யூ கொடுக்கல? உன் இலக்கு அடையாததுக்கு காரணம் யாரு? வேறு யாருனாவா? மூணாவது ஆளுக்கு ஏன் மரியாதை கொடுத்த? உன்னை மதிக்க மாட்டேன்ற, மூணாவது ஆளை மதிக்கிற. என்னை விட ஒருத்தர் உனக்கு சொல்லவே மாட்டான். நான் மட்டும்தான் உன்னை மதின்னுக்கிறேன். வேறு எங்கன்னா வைப்பார், வேறு எதனா மதின்னு இருப்பான். கல்லை மதி, மண்ணை மதி, மயிரை மதி, புக்கை மதி, மதத்தை மதி, சடங்கை மதி, ஜாதியை மதி, ஒழுக்கத்தை மதின்னுவான். காலைல 4 மணிக்கு எழுந்துக்கிட்ட மதியன்னுவான். 12 மணிக்கு வந்து 10 மணிக்கு எழுந்துனா இல்லை, ஏழை வாழவே முடியாத மாதிரி சொல்லுவான். நான் சொல்கிறேன், நீ என்ன வேணா பண்ணு. முடி திருத்த வராரு, டாய்லெட் கழுவுற வராரு, இல்லை ஆட்டோ ஓட்டுற வராரு, பஸ்ஸு ஓட்டுற வராரு, ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிற வராரு, பெரிய ராஜாவாக கூட இரு. ஆனால் என்னவாயிரு? முதல்ல நீ ஒரு மனிதன், முதல்ல மனிதனாக இரு. யாரோட தேவையை யார்கிட்ட கேட்கணும்? உங்கள் தேவையை யார்கிட்ட கேட்கணும்? உங்கள் கிட்ட. கேட்ட பிறகு அந்த தேவையை அடையிறதுக்கு முயற்சி செய்யணுமா, மற்றதெல்லாம் பார்க்கணுமா? நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க. வயலில் எவனை சொன்னால் மாற்றிக்கினீங்க. யார் தப்பு இது? அப்போ இலக்கு அடையிறதுக்கு யார் தடை? நான் தான். மற்றவங்களாம் நானா? நண்பர் கூப்பிட்டா போனது யார்? நான். அப்போ நீ இலக்கு நிர்ணயிச்சா சும்மா சொல்கிறியா? உனக்கு ஒரு இலக்கே இல்லை, பைத்தியமாகிற. அதனால தான் நீ என்ன பண்ணல, ஒரு இலக்கியம் அடையலை. பணக்காரனாக ஆனவன் பைத்தியத்தினாலேயா இலக்கு அடைஞ்சானா? பணம் ஒருத்தர் சம்பாதிச்சிட்டார்ல, பைத்தியத்தினாலேயா இல்லை இலக்கா? பெரும்பகுதி பணக்காரர்கள் பைத்தியத்தினால்தான் அடைஞ்சாங்க, இலக்கு வச்செல்லாம் அடையலை. பெரும்பகுதி பணக்காரன் யார்? பைத்தியக்காரத்தினால அடைஞ்சதுனால வெறும் பணம் தான் முக்கியம்னு நினச்சி வாழ்க்கையை இழந்துட்டாங்க. பைத்தியக்காரத்தினால பணம் அடைஞ்சானா எப்படி தான் இருக்கான்? வாழ்க்கையை என்ன பண்ணியிருப்ப? இழந்துட்டுருப்ப. புரியுதா? புத்திசாலினால பணத்தை அஞ்சா எப்படி இருப்ப? பணத்தை ஒழுங்காக செலவு பண்ணுவ. நல்ல ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான உடை, தரமான பொருட்களை வச்சுன்னு என்ன பண்ணுவ? நீ சந்தோஷமாக இருப்ப. அவன் தான் யார்? பணத்தை இலக்காக வச்சு அடைஞ்சவன். வாழ்க்கையில் நீ எதை வேணா இலக்காக வச்சுக்கோ, ஆனால் யார் தடையாக இருக்கக்கூடாது. அப்போ நீ இலக்கு அடையாதுக்கா யார் தடை? அவர் தான். அவர் தான் என்ன பண்ணல, எப்படி வேணால் வாழலான்னு வாழ்ந்துன்னு, தப்பு கிடையாது. ஆனால் உண்மையிலேயே உனக்கு குற்ற உணர்வோடு வாழ்கிற, அப்படி வாழலாமா? எப்படி வேணால் வாழலான்னு வாழ்ந்துட்டு பிறகு குற்ற உணர்வு வரலாமா? வரக்கூடாது. குற்ற உணர்வு வராமல் இருந்தால் என்ன செய்யணும்? உன்னை நீ தான் வரையறுத்துக்கணும். உன்னை நீ என்ன பண்ணா, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி செய்வேன், டெய்லியும் அந்த பயிற்சி செய்வேன், இல்லை செய்ய மாட்டேன், வானா அந்த பயிற்சி விட்டுரு, வேறு இலக்கு போய் அடை, வேறு எதனா இருந்தால் செய், வேறு எதனா பயிற்சி உனக்கு முடியும்னா பண்ணு, தப்பு இல்லை. ஆனால் புரிஞ்சு வச்சுக்கோ, இது நடக்குமா நடக்காதா?
நான் தான் சொல்கிறேன்ல, இது இப்படி போனால் இது நடக்கும், இந்த இடத்துல இது நடக்கும், நடக்குது தானே. யார் ஏமாற்றிக்கிறீங்க? புரிஞ்சு வச்சுக்கோங்க. இலக்கு அடையாமல் இருக்கிறதுக்கு தடை அப்படின்னா யார் தான்? நான் தான். காரணம் சும்மா சொல்கிறீங்க, காரணம்லாம் சும்மா உங்களால் முடியாததுக்கு உங்கள் இயலாமைக்கு என்ன பண்ணுறீங்க? பழிய யார் மேலேயோ போடுறீங்க, மேலும் காலத்து மேலாம் போடுவீங்க, மேலும் கடவுள் மேலேயே வர போடுறீங்க. உங்கள் இலக்கு அடையாததுக்கு கடவுள் காரணம் இல்லை. உங்கள் இலக்கு அடையாததுக்கு காரணம் யாரும் இல்லை, கடவுள் காரணம் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் தான். மனம் அப்படிலாம் தந்திரம் செய்யுதுங்கய்யா, நான் ஏமாந்துட்டேன், என்னை ஏமாத்துது, என் மனம் என்னை ஏமாத்துது. கிடையவே கிடையாது. உங்கள் மனம்லாம் உங்களை ஏமாத்தலை. பதில் சொன்னது எது? போகணுன்னு சொன்னது எது? உங்களுக்கு நீ தானே. அப்போ யாரும் மதிக்கலை. நீங்கள் உங்களை மதிக்காதபடி நடந்தது எது? வேறு எதனா கேட்டால் ஏன் உங்களுக்கு காதில் கேட்சி? வேறொரு விஷயம் எப்படி உங்களுக்கு காதில் கேட்கலாம்? இலக்கு மேலே அக்கறையாக இருக்கணும், வேறு மேலே இருக்கும். அந்த துர்வாசனார் சொல்கிறாரு துரியோதனன்கிட்ட, மரம் தெரியுதா, கிளை தெரியுதா, பறவை தெரியுதா அப்படின்னு கேட்டுனே வர்றாரு. அர்ஜுனன் சொல்கிறான், என்ன தெரியுது? பறவையோட கண் தெரியுது. ஏன்? இலக்கு எங்கே வச்சுக்கிறான் அவன்? அவனுக்கு மரமோ கிளையோ எதுவுமே தெரியவே இல்லை. விட்டா எங்கே தான் போகுது? அது கண்ணை தான் குத்த போகுது, பறவை கீழே தான் உழப்போகுது. அவனுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே, எனக்கு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்கும்போது என்ன அர்த்தம்? மரத்தை சொல்லி, கலையை சொல்லி, கலையில் இந்த பக்கம் இருக்கிற கலையாக சொல்லி, அங்கே ஒரு பறவை இருக்குதுன்னு சொல்லி, அப்புறமா இலக்கு வைக்கணுன்றோம். புரியுதா? இலை மேலே போட்டான்னா அப்போ நீங்கள் இலக்கு நீங்கள் சரியாக வைக்கலைன்னா தப்பாக தான் போயிடும். சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இலக்கு மேலே அக்கறையாக இருக்கணும். இலக்கு மேலே நீங்கள் அக்கறையாக இல்லாததுக்கு நீங்கள் தடை. உங்கள் நண்பருக்கு மதிக்கிறீங்க, அவமானப்படுத்தணும்னு நினச்சி கூட நீங்கள் வேறு செய்வீங்க. அவர் அவமானப்பட்டு தான் நினச்சிட்டு இன்னொரு நண்பர் கூப்பிட்டாருன்னு இன்னொரு சினிமாவுக்கு போவீங்க. நீ கூப்பிட்டா நீ கூப்பிட்ட பத்திரிக்கை வரணும், அவன் தான் ஃப்ரெண்டு. என்ன பண்ணுவேன்? 2 பேர் சொன்ன படத்துக்கும் போனாலுமே நீங்கள் என்ன பண்ணல? இதுக்கு காரணம் நண்பரை ஏற்றுக்கிறது, இன்னொரு நண்பரை எதிர்க்கிறது. அப்படி கூட இருக்கலாம். மாதிரி ஒரு குருவை எதிர்க்கிறதுக்கு தகுதி உனக்கு கிடையாது. ஏன்? குரு எல்லாம் அடைஞ்சிட்டு அவர் என்ன பண்ண முடியாது. நீங்கள் பாவம். நீங்கள் என்னை திட்டுறதுனாலையோ இவர் சரியில்லைன்னு சொல்கிறதுனாலையோ நான் என்ன பண்ண முடியாது. நான் சரியில்லைனா எங்கே வேணால் நான் கேட்க தயார். புரியுதா? அக்ராஸ் த ஃபோன் நிறையா வந்துச்சு. இப்போது ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம்? நம்ம பேசலாம். கடவுள் கூட பேசினா முதல்ல நீங்கள் இங்கே வரணுன்றான். இது என்ன கதை இது? சரி, எப்படி தான் அப்போ அனுமதி பெற்று தான் வரணுன்றான். அனுமதி பெற வரணும்னா யாரை வேணா அனுப்பிச்சி விடுவேன். யாருன்னா என் நண்பர் வந்து என்ன பண்ணிட்டு வருவாங்க, அங்கே கடவுள் கூட பேசிட்டு வருவாங்க. அப்படி தானே? அப்படி தான் அனுப்பியும் ஆகணும். அப்படியே அனுப்பிச்சு 4 பேரை பேச விட்டேன். நீ அங்கேயே இருமா, பொருளாதார விடுதலாம் அடைய முடியாது, கேள்வி நிறைய தான். நீ என்ன பண்ணுற? கேள்வி கேட்காம ஒரு தான் என்னப்பா வான்றான். அப்போ ஏமாத்துறதுக்கு எப்படி தாங்கிறாங்க? ஒன்று அவங்க ஏமாத்துறாங்க, இல்லை நீயே போய் என்ன பண்ணுற? ஏமாறுற. ஃப்ரெண்டு எதுவுமே கூப்பிடல, சும்மா அவன் வீட்டுக்கு போய் சினிமா தேட்டர் படம் பார்க்காம போயிட்டேன். திரும்ப சொல்கிறேன், உனக்கு யார் தான் தடை? அது எப்படிங்க நான் எனக்கு எதிரியாக மாற முடியும்? நான் ஏன் எனக்கு எதிரியாக மாறினேன்னா, நான் என் பேச்சை கேட்டு என் பேச்சுப்படி நான் நடக்கலை. யார் பேச்சை நான் என்ன பண்ணுறேன்? கேட்குறேன். ஏன் கேட்குறேன்னு கேட்குறேன். சும்மா ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக உன்னொரு பேச்சு கேட்குறேன்ற. ஆராய்ச்சி பண்ணி கேட்க ஆரம்பித்து எங்கே போய் நிற்கிற? யார் பேச்சு கேட்காம விட்டு அப்புறமா ஆராய்ச்சி பண்ண தானே போனேன்ன? உன் பேச்சு மறந்துடுறதுக்கா போனேன்? ஆராய்ச்சி பண்ண போய் இன்னும் வந்துட்டேன். வந்த வேலையை விட்டு வேறு வேலை செய்கிற. ஆராய்ச்சி பண்ணுறேன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? இது முடிவாயிடுச்சிங்க, அது சும்மா தானே கேட்கணும். அப்படி கேட்கலையே. இந்த முடிவை மாத்திர அளவுக்கு அப்படி ஆராய்ச்சி பண்ண நீ. அப்போ அது பேர் ஆராய்ச்சியா? அது பேர் ஆராய்ச்சியாங்க? ஆராய்ச்சின்னா என்ன பண்ணணும்? போய் ஆராய்ச்சி பண்ணுறது மட்டும் தானே. இது முடிவு எடுத்துகிட்டு இருக்கணும் தானே. இதுதான் என் இலக்கு. முடிவு எடுத்துகிட்டு போயிருக்கு. எதை ஒன்றா பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் முடிவில் தெரிய வந்தால் தானே. அப்போ நீ முடிவு எடுக்கலை, அப்போ தேரவே இல்லை. தேர்ன மாதிரி நினச்சிக்கினே. தேரவே இல்லை, அதனால என்ன நினச்சிக்கினேன்? புரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ முட்டாள் தானே. யார்கிட்ட தான்? உங்ககிட்ட தான். எதுவாக இருந்தாலும் தடை உங்ககிட்ட தான். உனக்கு ஏன் எதிரியான? நீ முட்டாள், ஆனால் அறிவாளின்னு நினச்சிக்கினேன். உனக்கு தெரியவே இல்லை, தெரிஞ்சிடுச்சின்னு நினச்சிக்கினேன். உனக்கு புரியவே இல்லை, புரிஞ்சிடுச்சின்னு நினச்சிக்கிறேன். புரியலன்னு என்ன பண்ணணும்? நீ என்கிட்ட நிற்கணும். என்னால் ஒத்துக்கவே முடியலன்ட்டு என்கிட்ட என்ன பண்ண? நீங்கள் நிற்கணும். ஒத்துக்கவே முடியலன்னா கம்முனே பண்ணேருன்னு நான் என்ன பண்ணி தான் ஆகணும்? நீங்கள் பண்ணினே தான் ஆகணும். வேறு வழி இல்லவே இல்லை. அதனால தான் கூலியை ஏற்றினே போயிட்டேன். நான் கூலி ஏற்றுறதுக்கு காரணம் நீங்கள் தான்.
ஏன் என்னை ஒத்துக்கலைன்னா நான் கூலி ஏற்றிடுவேன். ஏன் ஒத்துவங்களுக்கு மட்டும்தான் நான், ஒத்துக்காதவங்களுக்கு நான் தேவை இல்லை. இதனால் நிறைய ஏழைகள் பாதிக்க போகிறாங்க எனக்கு தெரியும். ஆனால் அந்த பக்கம் ஒரு வழி வச்சுக்கிறேன். 12 வாரம் வந்துரு, 12 வாரம் வந்துரு, இல்லை ஒரு 50 நாள் வேலை. எப்பவுமே ஏழைக்கும் உதவுறதுக்கு ஒரு பக்கம் வழி இருக்க தான் செய்யுது, வச்சுருந்தாங்கிறேன். ஆனால் அவனால் ஏழையாகவும் ஒத்துக்க முடியல. 12 வாரம் ஏன் வரணும் அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது. கம்மன்னா பண்ணிடனா ஏழை லிஸ்ட்டில் நீங்கள் போயிடலாம், தப்பு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக அடையவும் செய்யலாம். எல்லார் இலக்கும் கடவுளை அடைத்தாக தான் இருக்கணும். தடை யார் தான்? நீங்கள் தான். இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேலே புரிய வைக்குமான்னு எனக்கு புரியல. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நிறைய வாட்டி சொல்லினே இருக்கிறேன். கடவுள் ஒன்று தான். எல்லாருக்கும் நம்மளாம் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துக்கிறோம். இங்கே முரண்பாடு எங்கே அப்படின்னா அவனுக்கு தன்னை பெரிய ஆளுன்னு காட்டித்தான். நான் அப்படி இல்லை. நான் அந்த ஆள் கிடையவே கிடையாது. நான் ஏழைக்கும் ஏழை. உன்னை கூட நான் சமாதானத்தில் நின்று என்ன பண்ணுவேன், பேசுவேன். நீ கேட்டால் உனக்கு செவி மடிப்பேன். நீ என்கிட்ட பேசுனா நான் சந்தர்ப்பம் என்ன கூட திரும்ப அதை எடுத்து பார்ப்பேன். வாட்ஸ்அப்பில் நீ பேசிட்டு வச்சுட்டு இருப்ப, நான் கேட்டு சந்தோஷப்பட்டுப்பேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அவ்வளோ கொண்டாட்டமான மனிதன் நான். உனக்கு எவ்வளோ தூரம் கீழே வர முடியுமோ உனக்கு வேணால் நீ வாழறதுக்கு உனக்கு வழி இல்லாமல் இருக்கலாம், எனக்கு வலிக்கும். இந்த பிள்ளை வாழலையே, இந்த பையன் வாழலையே, இந்த மனிதர்கள் வாழலையே. புரியுதா? பிற நலம் பேணுவதே என்னுடைய தலையாய இலக்கு. ஏன்னா நான் அடைஞ்சிட்டேன், நீ அடைவியான்னு பார்க்குறேன். வசதிக்காகலாம் இதை செய்யலை. வசதி இல்லைனா நீ மதிக்க மாட்ட. ஏழை மதிப்பியா? நான் நீ மதிக்கவே மாட்டேன். கர்ணனுடைய தவறு என்ன தான், அந்த தேரோட்டி பேச்சை கேட்கல. தேரோட்டி பேச்சை கேட்கல. அந்த தேரோட்டி சொல்கிறான், டேய் மார்க் வை, குறிய எங்கே வை, மார்க் வை, நெஞ்சிக்கு வை. தப்பனா தலை, தப்பனா தலை. நான் என்ன அசிங்கமாக நினச்சினியா, நான் ஒரு சத்திரியன் தலைக்கு தான் வைப்பேன்னா. அவன் தேரை அழுத்திட்டான், கிரீடம் போயிடுச்சு. நெஞ்சுக்கு வச்சிருந்தா தலை போயிருக்கும். புரியுதா? கர்ணன் ரொம்ப நல்லவன்லாம் நீங்கள் சொல்லுங்களாம். ஆனால் என்ன தெரியாது அவனுக்கு, ஒரு குருவை அடைஞ்சு கேட்குறதுக்கான துரியோதனன் மோசக்கார பாவி, இவன் அர்ஜுனன் மோசக்கார பாவி, அள்ளிக்கிட்டேயோ 5 பேர் பொண்டாட்டிங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்கினவன். ஆனால் அவன் எப்படி ஜெயித்தான்? குரு பேச்சு என்ன பண்ணிட்டான், கேட்டான். அதனால் என்ன பண்ணிட்டான், நானே கொண்டேன்னு கூட சொல்லாதுப்பா, நாங்களாம் இவ்வளோ பேர் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறான், வேலை செஞ்சுக்கிறோம் அப்படின்னும் சொல்லிட்டான். இலக்குக்கு காரணம், இலக்கை அடையாததுக்கு காரணம், இலக்கு உற்பத்தி ஆனதுக்கு காரணம். அப்போது கேளாத, பார்க்காத, தெரிஞ்சிக்காத போனது யார்? நீ தான். மனம் மாறி போனது யார்? நீ தான். நோக்கங்கள் புரியாத பேசுறது யார்? நீ தான். நான் பேசும்போது நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன், நோக்கத்தை கவனி, என் பேச்சை கவனிக்காதன்ட்டு. திரும்ப திரும்ப எனக்கு கமெண்டில் எழுதுற, அசிங்கமாக பேசுகிறேன்ட்டு. நான் அசிங்கமாக பேசுகிறதே நோக்கத்துக்காக தான். இந்த வீடியோ முழுசும் பாரு, அசிங்கமான வார்த்தையே இருந்திருக்காது. இந்த வீடியோ முழுசும் என்ன பண்ணு பாரு, என்ன பண்ணிக்காது, கட் பண்ணி வெட்டியெல்லாம் கிடையாது, வராது, தேவையில்லை. சப்ஜெக்டை பொறுத்து தான். ஜாலியாக இருந்தால் என்ன பண்ணுறேன் நான், இலக்கு ஒரு பெரிய வரம். இலக்கு தோன்றதே பெரிய வரம். நான் இறைவனை அடைய வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் வருது இல்லை, அதுவே பெரிய வரம். அதை மிஸ் பண்ணிடுற நீ, அதை தவற விட்டுற. அந்த விஷயமே என்ன மாதிரி மனிதனை நீ சந்திக்கிறதே பெரிய வரம். என்ன கேட்டால் நீ என்ன பண்ணிட்ட, சாபமாக்கின்னு போகிற. என்ன மாதிரி மனிதனை பார்த்துட்டு நீ என்னவா மாறுற, சபிக்கப்பட்டவனா மாறுற. என்கிட்ட வந்தே நீ இப்படி மாறுறன்னா, அல்பபதர்கிட்ட போய் எங்கே என்ன தான் பண்ண போகிற நீ? ஒரு நாள் அவனை என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. என்னை ஒத்துக்காத முடியாது, நீ வேற போய் என்ன தான் பண்ண போகிற நீ? இவ்வளோ கூலாக உன்னை கூட ஜாலியாக இருக்கிறவனே உன்னால் ஒத்துக்க முடியலையே, மற்றவனெல்லாம் என்ன பண்ண முடியாது, உன்னால் ஒத்துக்க முடியவே முடியாது. பார்க்கலாம். நீ இலக்கை அடைங்க, சந்தோஷமாக இருக்க. இப்போ எப்போதும் சொல்கிறேன், இலக்கை அடையிறது எதுவோ ஒன்று. தமாசா ஆடினும் பாடினே போனால் என்ன பண்ணலாம், ஊர் போய் செய்யலாம். பஸ்ஸு போயினுக்குது, டான்ஸ் ஆடினுருங்க. பஸ் எங்கே வந்துடும், நீங்கள் உம்முன்னே உட்காந்துருந்தா கூட அங்கே தான் வரும். உட்காந்தாலும் அங்கே தான், டான்ஸ் ஆடினு அங்கே தான். இலக்கு உங்களுக்கு ஏற்றிங்கன்னா பஸ்ஸில், என் பஸ்ஸில் நீங்கள் ஏற்றிங்கன்னா ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், எங்கே போய் சேர்ந்துருவீங்க. அந்த மாதிரி வரம் பெற்று வருவான் மனிதன் நான். எனக்கு கூட நீங்கள் பயணம் செஞ்சால் எங்கே போய் சேர்ந்துடலாம், இலக்கை போய் அடைஞ்சிடலாம். உங்களுக்கு உதவுறதுக்கு தான் நான் காத்துனுக்கிறேன். நீங்கள் இலக்கை அடையிறதுக்கான முயற்சியை நீங்கள் செய்யுங்க. உங்கள் இலக்கை நான் மாற்ற மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டாடுறது நான் தடையாக இருக்க மாட்டேன். உங்களுக்கு குறுக்க நான் வாழ்க்கையில் நிற்கவே மாட்டேன். நான்லாம் உங்களுக்கு எந்த விதத்துலையும் தொல்லலாம் நீங்கள் பண்ண அவர் சம்மதத்தில் வர தொல்லை பண்ணலாம் நீங்கள் நினச்சக்கூடாது.
பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்கள் பேசுகிறீங்க, கொஞ்சம் எல்லை மாரி பேசுகிறீங்க, அவ்வளோதான். எல்லை மாரி பேசினாலும் நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோதான். நான் ஒத்துக்கிறேன். ஒத்து போகிற இடத்துல தானே இருக்குது. நான் என்ன பண்ணுறது இல்லை, உன்னை வாலண்ட்ரி பண்ணி என்னை கூட கட்டாயம் நீ என்ன பண்ணி தான் ஆகணும், குடிச்சு தான் ஆகணும், அந்த மாதிரினா நான் என்ன பண்ணுறது இல்லை. கட்டாயப்படுத்துறது கிடையவே கிடையாது. என்கிட்ட வந்தவங்களாம் குடிச்சாங்களா என்ன? கிடையாது. என் முன்னாடி குடிக்கிறதுக்கு தயங்கமான ஒருத்தர் 40 days கோர்ஸில் ஊற்றியெல்லாம் கொடுப்பான், எனக்கு வாங்கி வந்தும் கொடுப்பான், ஆனால் குடிக்க மாட்டான். குடிப்பேன்னா ஆமாம் குடிப்பான், முன்னாடி நான் குடிக்க மாட்டேன். அதில் இருமாப்பா இருந்த ஒரு மனிதன்லாம் எனக்கு தெரியும். அதுக்காக நீ என்ன பண்ணி தான் ஆகணுன்னு, குடிச்சு தான் ஆகணுன்னு நான் சொன்னதே இல்லை. அந்த மாதிரி மனிதர்களையும் நான் சந்திச்சு தான் வரேன். நான் வாழ்ந்துனுக்கிறேன், எனக்கு உதவுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இலக்கு நோக்கி போயிட்டேன், நான் கடவுளை அடைஞ்சிட்டேன். உங்களுக்கும் கடவுள் அடையத்துக்கான வழியை சொல்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. கடவுள் சூன்யமாக தான் இருக்குது. அது யாரை கூடவும் பேசாது, உணர்த்தும். பேசாது, உணர்த்தும். அது உணர்ச்சி உள்ளவனுக்கு தான் புரியும், உணர்ச்சி இல்லாதவனுக்கு புரியாது. நீ உணர்ச்சியோடு இல்லைன்னா தப்பு உன்கிட்ட. ஸோ இலக்கை மாற்றுறது உன் தப்பு. என்னை பிடிக்கலன்றதுக்காக நான் சொல்கிறதெல்லாம் தப்பு நீ நினச்சினக்கூடாது. என்னை பிடிக்காமல் போயிட்டோம், நல்லது தான் அது. எனக்கு உங்ககிட்ட அங்கீகாரம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அதனால தான் தைரியமாக பேசிக்கிறேன். என்னால் ஏன் அசிங்கமாக பேச முடியுது? என்ன தேவையில்லை எனக்கு. நீ எனக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் தர வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு இலக்கு சொல்லித்தரேன், நீ என்ன பண்ண அடைஞ்சிரு. உனக்கு நீ தடையாக இருக்காத. நான் தயவு செய்து சொல்கிறேன், யாருக்கு தடையாக இருக்காத, உனக்கு நீயே தடையாக இருக்காத. அது ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. உனக்கு வேறு யாருன்னா தடையாக இருந்தால் கூட பரவாயில்ல, உனக்கு யாரே தடையாக இருக்குதே. ஆமாம், நானே எனக்கு சிறையானே, நான் நாடகத்தில் நான் பகையானே. நான் வந்து சொல்லவும் செய்கிறேன், புரிஞ்சுக்கின்னு சந்தோஷமாக இருக்கிற வழியை தேடிக்கோ. வேறொரு சந்தர்ப்பத்தில் திரும்ப பார்க்கலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.